ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடோட யூடியூப் சேனல் வாயிலாக இந்த ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் பார்க்குற மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஹூ ஆர் டூயிங் செல்ஃப் ப்ரிப்பரேஷன், இந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்க ஆஸ்பிரன்ஸ்க்காக ஒரு ஃபவுண்டேஷனல் பேட்ச் ஆரம்பிச்சு, ஸோ அதில் நம்ம பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, என்வாரன்மெண்ட் இந்த 5 சப்ஜெக்டுடைய ஃபவுண்டேஷனல் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இதை வந்து செல்ஃப் லேர்ன் பண்ணுற ஒரு ஆஸ்பிரன்ட் பார்த்தாருன்னா அவங்களோட ப்ரிப்பரேஷனில் அவங்களுக்கு பேசிக் கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடச்சிரும். அண்ட் இந்த கிளாரிட்டி கிடச்சோன்னா அவங்க எந்த புக் எடுத்து படித்தாலும் அதில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அந்த ஐடியாவுபடி நம்ம இந்தியன் எக்கனாமியோட பிளேலிஸ்ட்டு ஆல்ரெடி 25 வீடியோஸ் பார்த்தாச்சு. இது 26th வீடியோ. வி ஆர் சீயிங் தேர்ட் பார்ட் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் செக்டர். ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் செக்டர் அப்படிங்கிற சாப்டர் ஆரம்பித்தோம். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வி டிஸ்கஸ்ட் அபவுட் தி வாட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் வாட் இஸ் த கான்ஸ்டிடியூன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட். அதாவது கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எஃப்டிஏ அண்ட் எஃபிஐ அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ மூணாவது பார்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் செக்டர் வீடியோவில் we are going to see about foreign exchanges. ஸோ இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன, நார்மல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், நீர், ரீர், அப்புறமா எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்ஸ், அப்ரிஷியேஷன், டிப்ரிஷியேஷன், ரிவாலுவேஷன், டிவாலுவேஷன், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்து let us understand the basic concepts and get the conceptual clarity. So வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் which you are going to see today is foreign exchange. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் தி ஹவு வி ஆர் டினாமினேட்டிங் அ யூனிட் ஆஃப் அ கரன்சி வித் ரெஸ்பெக்ட் டு அன் அதர் கரன்சி. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, நம்ம $1 is equal to 80 rupeesன்னு சொல்கிறோம். ஸோ how many units of one currency is exchanged for 1 unit of another currency. So how many units of one currency is exchanged for 1 unit of another currency. ஸோ ஒரு கரன்சியை இன்னொரு கரன்சி ஃபார்மோட டெபிக்ட் பண்ணுறதுக்காகவும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம கொண்டு வந்த சிஸ்டம் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். ஸோ $1 is equal to 80 rupees அப்படின்னா you need 80 rupees to buy $1. So how many units of one currency required to buy 1 unit of another currency அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு டாலர் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு இந்தியாவில் விற்கிது. ஸோ இந்தியாவில் ஒரு டாலர் உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ ரூபா கிடைக்கும், ஒரு டாலர் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ரூபா கிடைக்கும், ஒரு எத்தனை ரூபா கொடுத்தா ஒரு டாலர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது வந்து எதை வச்சு ஃபிக்ஸ் ஆகுது, ஸோ ஹூ இஸ் டிட்டர்மைனிங் இட் அப்படின்னு பார்த்தா கரண்ட் எக்கனாமிக் செட்டப்பில் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிட்டர்மைன் பை தி மார்க்கெட் ஃபோர்ஸஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் அதை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. மார்க்கெட் ஃபோர்ஸஸில் இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இந்தியன் எக்கானமிக்குள்ள நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுது. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து இந்தியன் எக்கனாமியில் டாலருக்குள்ளான டிமாண்ட். ஸோ பொதுவாக வந்து ஒரு கமாடிட்டியோட விலை எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி டிசைட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கமாடிட்டி நம்ம இன்ஃப்ளேஷன் சாப்டரில் பார்க்குறப்போ அந்த கமாடிட்டியோட டிமாண்ட் அதிகமாச்சுன்னா அந்த கமாடிட்டியோட வேல்யூ அதிகமாகுது. அந்த கமாடிட்டியோட சப்ளை குறைஞ்சிட்டாலும் அதோட வேல்யூ அதிகமாகுது. ஸோ இந்தியன் எக்கானமிக்குள்ள டாலரோட டிமாண்ட் எப்படி இருக்குது, ஸோ டாலரோட டிமாண்ட் ஹையாக இருக்குது. ஸோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனாலோ இல்லை சப்ளை வந்து டாலர் வந்து இந்தியன் எக்கனாமியில் குறைஞ்சிட்டே போனாலோ தட் வில் லீட் டு இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் டாலர். ஸோ டாலருக்கான டிமாண்ட் இந்தியன் எக்கனாமியில் அதிகமாகுது, இல்லை டாலருக்கான சப்ளை குறையுது அப்படிங்கிற போது டாலரோட வேல்யூ அதிகமாகும். இதான் வந்து முதல் விஷயம். ஸோ இந்தியன் எக்கனாமியில் டாலரோட டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, டாலரோட சப்ளை எவ்வளோ இருக்குது. ஸோ டாலருக்கான டிமாண்ட் எப்போ வரும், நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுறோம், நிறைய ஃபாரின் கடன் வாங்கியிருக்கோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா டாலரில் பே பண்ணணும். அப்போது டாலருக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எப்போ டாலரோட சப்ளை குறையும், இந்தியன் எக்கனாமி விட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கேபிட்டல் ஃப்ளைட் அப்படிங்கிறது மூலமாக ஆல் தி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வித்ரா பண்ணிட்டு டாலர் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்தியாவில் டாலரோட சப்ளை வந்துடும். ஸோ இந்தியாவில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறப்போ டாலரோட சப்ளை குறைஞ்சிருது. ஸோ இது மாதிரி டாலரோட டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட வேல்யூ மாறும். ஸோ டாலரோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா டாலரோட மதிப்பு ஏறிடும், ருப்பியோட மதிப்பு ஈக்குவலாக குறைஞ்சிரும். ஸோ டாலரோட டிமாண்ட் ஏறிடுச்சு, சப்ளை ஏறிடுச்சு அப்படின்னா $1 = 18 என்ன ஆகும், ஸ்லோலி டாலர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் $1 = 82 ஆகும், 83 ஆகும், 84 ஆகும், 85 ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டாலர் வந்து அப்ரிஷியேட் ஆகும், ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ இதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டாபிக். இதை தாண்டி அந்த ரெண்டு எக்கானமிலையும் இருக்கிற பர்ச்சேசிங் பவர் என்ன, ரெண்டு எக்கானமியில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை முடிவு பண்ணுறோம்.
ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறப்போ டேரெக்டாக எப்படி $1 இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி ருபீஸ் அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி ருபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ $1 இஸ் ஈக்குவல் டு 80 rupees அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா நார்மலாக வந்து நம்ம ஒரு டாலரை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இன் நார்மல் பார்லன்ஸில் ஹவு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. இன் நார்மல் பார்லன்ஸில் ஹவு மச் $1 கோஸ் இன் தி மார்க்கெட் அப்படின்னு நார்மலாக மெஷர் பண்ணுறது தான் நம்ம நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாமினலுக்கும் ரியலுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஆல்ரெடி வந்து நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷனுக்கு நான் வரேன். ஸோ நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம நேஷனல் இன்கம் பார்க்குறப்பே பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்க்குறப்ப என்ன பார்த்தோம்? நாமினல் ஜிடிபிக்கு ரியல் ஜிடிபிக்குள்ள இருக்கிற வித்தியாசம் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நார்மலாக மெஷர் பண்ணுற ஜிடிபியை மெஷர் பண்ணுற மெத்தட் தான் நாமினல் ஜிடிபி. அதாவது கரண்ட் இயர் ப்ரைஸஸில் அந்த வருஷம் எவ்வளோ விலைகளுக்கு விற்றுருக்கோ அந்த விலைக்கே மெஷர் பண்ணால் நாமினல் ஜிடிபி. நம்ம அதில் இன்ஃப்ளேஷனரி எஃபெக்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக பேஸ் இயர் ப்ரைஸஸில் மெஷர் பண்ணுறது ரியல் ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம். ஸோ எங்கெங்கெல்லாம் நாமினல் வந்து ரியலாக மாறுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம இன்ஃப்ளேஷனுடைய எஃபெக்டை வந்து ரிமூவ் பண்ணுவோம். நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட், ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன அப்படின்னா, இப்போ $1 இஸ் ஈக்குவல் டு 80 rupees அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ உண்மையாலே ருப்பியோட ஸ்ட்ரென்த் வந்து நம்மளால் இதை வச்சு கணிக்க முடியுமா? இப்போ நம்ம வந்து $1.18 சொல்கிறோம், அது ருப்பி, அதனால ருப்பி வீக் அப்படின்னு சொல்கிறோம். ருப்பி அதனால வந்து தலை குனிய வேண்டும், டாலர் வந்து ஸ்ட்ராங்கு, ருப்பி வந்து வீக் ஆகுது, ஸோ ருப்பி ஒரு வீக் கரன்சி, இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது சரியா அப்படிங்கிறது சரியான்னு பார்த்தா சரி கிடையாது. ஏன் அப்படி சரி கிடையாது அப்படின்னா, திஸ் டசன்ட் டிட்டர்மைன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ருப்பி. ஒரு ருப்பியோட ஸ்ட்ரென்த் வந்து வெறும் ஒரு டாலர் கூட அன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வச்சுட்டு சொல்கிறது வந்து இட்ஸ் வெரி க்ரூட் வே டு டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் அ கரன்சி. ஸோ இதுக்காக வந்து நம்ம இதில் வந்து நிறைய அதர் எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த அதர் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டரிங் பண்ணி அப்புறம் அதோட வேல்யூவை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கரன்சியோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கரன்சி வச்சு எவ்வளோ பொருள் வாங்க முடியும் அப்படிங்கிறதான ஸ்ட்ரென்த்து. இப்போ இந்தியாவில் ஒரு $100 கொடுத்து எவ்வளோ வாங்க முடியும், அதே $100 கொடுத்து அமெரிக்காவில் எவ்வளோ வாங்க முடியும். ஸோ அந்த ரெண்டுத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அந்த ருப்பியோட ஸ்ட்ரென்த் வந்து சொல்லணும். இப்போது சிம்பிளாக இப்படி எடுத்துக்கலாம். நம்ம 100 rupees, இப்போ நம்ம வந்து $1 = 80 rupees அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் 80 rupees வச்சு வாங்குற எல்லா விஷயத்தையும் அமெரிக்காவில் நம்ம $1 வச்சு வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்தியாவில் $80 எனக்கு 4 இட்லி ஒரு வடை கிடச்சிரும். 4 இட்லி ஒரு வடை வாங்கி சாப்பிட்லாம்ல, $80 கிடச்சிரும்ல. அமெரிக்காவில் நான் $1 கொடுத்து 4 இட்லி ஒரு வடை வாங்கி சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஸோ அப்போ அமெரிக்காவில் என்னால் இது வாங்க முடியாதுல்ல, உங்களுக்கு லாஜிக் புரியுதா? ஸோ அப்போ யூஎஸில் என்னால் போயிட்டு $1 கொடுத்துட்டு 4 இட்லி ஒரு வடைன்னு வாங்க முடியாது. அங்கே நான் போய் 4 இட்லி ஒரு வடை வாங்கினோன்னா எனக்கு இட் வில் டேக் சம் $10 ஆகும். ஸோ அப்போது $10 ஆகுது அப்படின்னா அப்போது ருப்பியோட பர்ச்சேசிங் பவர் ஆல்சோ இட் டிட்டர்மைன்ஸ். அப்போது அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குது, பொருளோட விலைவாசிலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா டாலரோட மதிப்பு குறையும். இப்போ நம்ம இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் படிக்கிறப்போ என்ன பார்த்தோம்? இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்தியாவில் ருப்பியோட வேல்யூ எரோட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம்ல. அப்போ அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் டாலரோட வேல்யூ எரோட் ஆகும்ல. அப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் வெறும் $1 = 80 அப்படின்னு வச்சுக்கிட்டு ருப்பி தான் ஸ்ட்ரென்த்து, டாலர் தான் ஸ்ட்ரென்த்து, ருப்பி தான் வீக் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அப்போது இன்ஃப்ளேஷனரி எஃபெக்டை ரிமூவ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட இண்டிகேட்டர் தான் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், P*/P into நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா நார்மலாக $1 = 80 சொல்கிறது. அந்த $1 = 80 கூட நீங்கள் ப்ரைஸ் இண்டெக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ வாட் இஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ்? இன்ஃப்ளேஷன் இன் இந்தியன் எக்கனாமி டு இன்ஃப்ளேஷன் இன் அமெரிக்கன் எக்கனாமி. ஸோ அமெரிக்கன் எக்கனாமியில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குது, இந்தியன் எக்கனாமியில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஃபேக்டரின் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாலாம் தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஈக்குவல் டு நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மைனஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மைனஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சிம்பிளாக இப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் திஸ் பேசிக் ஐடியா ஆர் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஜஸ்ட் யூ கேன் சே நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மைனஸ் இன்ஃப்ளேஷன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டே நம்ம வந்து வி கேன் ஜஸ்ட் சே. ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷனுடைய எஃபெக்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்தியாவில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குது அதை ஃபேக்டரின் பண்ணுறோம், யூஎஸில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குது அதை ஃபேக்டரின் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஃபேக்டரின் பண்ணிவிட்டு அப்புறம் கால்குலேட் பண்ணுற எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஏன்னா யூஎஸில் இன்ஃப்ளேஷனாக இருந்தால் அமெரிக்காவுடைய கரன்சியோடைய வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுறது ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா டேரெக்டாக $1 = 80 அப்படின்னு சொல்கிறது.
ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மூணாவதாக பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, பிபிபி. பிபிபினா என்னன்னு நான் ஜிடிபி அப்போ நடத்துகிறப்போ நான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் நடத்துகிறப்போ நடத்துகிறேன்னு சொன்னேன். ஸோ அதை இப்போ நடத்துகிறேன். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ வாட் இஸ் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒரு கரன்சியோடைய பர்ச்சேசிங் பவர் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அதை வச்சு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கால்குலேட் பண்ணுறது தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கிட்டத்தட்ட அதுதான் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா இன்ஃப்ளேஷனரி எஃபெக்டை ஃபேக்டரின் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்சை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை தாண்டி இந்த இன்ஃப்ளேஷனரி எஃபெக்டை ரியலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் மெத்தடை எடுக்கிறோம். இப்போ நம்ம எப்படி சிபிஐ டபிள்யூபிஐ கால்குலேட் பண்ணுறப்போ என்ன பண்ணோம், ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் வந்து அந்தந்த கன்சியூமருக்கு வந்து வாங்குறதுக்கு என்ன ஆகுது. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா கூட்ஸும் எடுக்காமல் ஒரு செட் ஆஃப் கூட்ஸ் மட்டும் எடுத்தாலும் அந்த மாதிரி தான் இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுக்கிற கூட்ஸ் வந்து 4 இட்லி, ஒரு வடை, ஒரு டீ. 4 இட்லி, ஒரு வடை, ஒரு டீ இந்தியாவில் வாங்கணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான நார்மல் ஹோட்டலில் போய் நீங்கள் 4 இட்லி, ஒரு வடை, ஒரு டீ வாங்கணும்னா 100 ரூபாய் ஆகும். ஓகே, இந்தியாவில். இதே 4 இட்லி, ஒரு வடை, ஒரு டீ அமெரிக்காவில் வாங்கணும்னா எவ்வளோ ஆகுது, அமெரிக்காவில் வாங்கினா எவ்வளோ ஆகுது. ஸோ இதே 4 இட்லி, ஒரு வடை, ஒரு டீ அமெரிக்காவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா $20 ஆகும். ஒரு நார்மல் ஹோட்டலில் அங்கே போயிட்டு இதே விஷயத்தை நீங்கள் வாங்கணும்னா $20 ஆகும். அப்போது $1 = 80 அப்படின்னு சொல்கிறது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்காக இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கூட்ஸ் இருக்குது. சிபிஐயில் இருக்குல்ல அந்த மாதிரி கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மாதிரி ஒரு இண்டெக்ஸ்லாம் இருக்குது. நான் அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக போய் சொல்லி தராமல் சிம்பிளாக புரியறதுக்காக பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா என்னன்னு சொல்லி வைக்கிறதுக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஸோ இந்த பொருளை அங்கே வாங்குறதுக்கு எவ்வளோ விலை, இங்கே வாங்குறதுக்கு எவ்வளோ விலை அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தா இப்போ எவ்வளோ ஆகுது, $2 $20 = 100 ரூபாய்னாவதா கரெக்டா? அமெரிக்காவில் $20 வாங்க வேண்டிய விஷயத்தில் இந்தியாவில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ $1 = எவ்வளோ, $1 = 5 rupees. இதுதான் பிபிபி எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இப்படி தான் பிபிபி கால்குலேட் பண்ணுறோம். நான் பிபிபி எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப க்ரூடாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது ரியாலிட்டியில் இப்படி பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. நான் பட் ஒரு மெத்தடோட ஃபிலாசபி வந்து இவ்வளோ தான். ஸோ அந்த ஐடியாக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் இந்தியாவில் வாங்க எவ்வளோ ஆகுது, அதே அமெரிக்காவில் வாங்க எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத வச்சு அந்த ரெண்டு நாட்டோடைய கரன்சியை நம்ம கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுக்கிறோம்ல, இதுதான் பிபிபி. ஸோ ஜிடிபியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்தியாவோட ஜிடிபி வந்து 170 lakh crore அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இதை நம்ம வந்து lakh crore rupeesல சொல்லுவோம். இப்போ இந்தியாவோட ஜிடிபியை நம்ம மெஷர் பண்ணுறோன்னா நம்ம அதை வந்து ருப்பீஸில் வந்து மெஷர் பண்ணுவோம். டோட்டல் வேல்யூ ஆஃப் ப்ரொடக்ஷன் தானே ஜிடிபி. ஒரு எக்கனாமியோட டோட்டல் ப்ரொடக்ஷன் வேல்யூ எவ்வளோ அதான் ஜிடிபி, இல்லை டோட்டல் இன்கம் எவ்வளோ அதான் ஜிடிபி. ஸோ அப்படி ஜிடிபியை நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ ருப்பீஸில் பண்ணுறோம். இப்படி ருப்பீஸ்லேருந்து நம்ம ஜிடிபியை வந்து டாலர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வச்சு கன்வெர்ட் பண்ணால் அது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஜிடிபி. இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணால் அதுதான் பிபிபியிலேருந்து வர ஜிடிபி. இப்போ சிம்பிளாக வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்தியாவோட டோட்டல் ஜிடிபி வேல்யூ வந்து இப்படி எடுத்துக்கலாம், 4000 அப்படின்னு வச்சுக்கலாம். 4000 ரூபாய், 4000 rupees தான் இந்தியாவோட ஜிடிபி அப்படின்னா நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இதை டாலரில் நீங்கள் போடணும் அப்படின்னா 4000 rupees, $1 = 80 அப்படின்னு இருக்குது. இதை நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸோ how much it will come, 80 80 5 0, so 50 times. ஸோ 4000 rupees அப்படிங்கிறது டாலரில் மாற்றணும்னா $50. அப்போ இந்தியன் எக்கனாமியோட சைஸ் வந்து $50 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ வில் கால் இந்தியன் எக்கனாமி ஆஸ் $50 எக்கானமி. ஏன்னா 4000 வந்து நம்ம டாலராக மாற்றணும்னா $50 அப்படின்னு மாற்றணும். ஸோ இதே இந்தியன் எக்கனாமி 4000 ரூபாய் இருக்குது. இதில் $1 = 80 அப்படின்னு நம்ம எடுத்தால் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வருது. இப்போ அதே $1 = 5 rupeesன்னு எடுக்கிறோம். $1 = 5 rupees அப்படின்னு எடுத்து நம்ம இந்த 4000 ரூபாவை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வருது, $800 அப்படின்னு காட்டுது. கரெக்டா? ஸோ அப்போது $1 = 80 rupeesன்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு $50 அப்படின்னு காட்டுது. இங்கே $1 = 5 rupeesன்னு எடுத்துக்கிட்டால் $800ன்னு காட்டுது. ஸோ என்னோட எக்கனாமியோட சைஸ் என்ன, நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி $50, பிபிபி படி $800. ஸோ இந்த ரேங்கிங்கில் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பேஸ் பண்ணி ஒரு நாட்டுகளோட ஜிடிபியை கால்குலேட் பண்ணி ரேங்க் பண்ணுறப்போ இந்தியா வந்து 5th largest எக்கனாமியாக இருக்குது. பிபிபி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு இந்தியன் எக்கனாமியை கால்குலேட் பண்ணுறப்போ 3rd largest எக்கனாமியாக இருக்குது. இதை தான் சொல்லுவாங்க, நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் பார்த்தா நம்ம 5th largest எக்கனாமி, பிபிபியில் 3rd largest எக்கனாமின்னு சொல்கிறோம்ல. அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, பிபிபியில் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கண்டுபிடிங்க பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸை வச்சு. ஸோ பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸை வச்சு பிபிபியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு நீங்கள் ஜிடிபி கன்வர்ஷன் பண்ணுறீங்க. ஸோ இந்த நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு ஜிடிபி கன்வெர்ட் பண்ணுறோமா,
இல்லை இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு ஜிடிபி கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா இதை வச்சு பண்ணால் நம்ம ஜிடிபி $50, அதில் நம்ம 5வது இடத்துல இருக்கோம். இதை வச்சு கன்வெர்ட் பண்ணால் நம்ம ஜிடிபி வந்து $800, நம்ம 3வது இடத்துல இருக்கும். இதுக்கு பேர் தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன, ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். பிபிபினா என்ன அப்படின்னா, ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் இந்தியாவில் வாங்க எவ்வளோ ஆகுது, அமெரிக்காவில் வாங்க எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி அதை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கால்குலேட் பண்ணுறது தான் பிபிபி. ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை வந்து ஜஸ்ட் நம்ம $1 இஸ் ஈக்குவல் டு 80 அப்படிங்கிறத பார்த்துட்டு ருப்பி வந்து ஒரு வீக் கரன்சி அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது, எல்லா ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி பண்ணணும். ஸோ அதான் வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் பிபிபி. இதுக்கு அடுத்து வர கான்செப்ட் என்ன அப்படின்னா, நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், இப்போது ஒரு ரூபா அப்படிங்கிறதோட மதிப்பை வந்து நம்ம வெறும் டாலரோட மட்டும் கம்பேர் பண்ணிவிட்டு இதுதான் ரூபாவோட மதிப்பு அப்படின்னு சொல்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி வந்து அடுத்து எழுப்புறாங்க. வெறும் டாலரோட மட்டும் கம்பேர் பண்ணிட்டு இவ்வளோ தான் ரூபாவோட மதிப்பு அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் ஃபேர். ருப்பி இஸ் அ செப்பரேட் கரன்சி. ஸோ ருப்பி ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. ஸோ அப்போ ருப்பியோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ வெறும் டாலரோட மட்டும் கம்பேர் பண்ணிவிட்டு அதுதான் ருப்பியோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ அப்போ நம்ம ருப்பியோட ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா, குளோபலாக இருக்கிற மல்டிபிள் கரன்சிஸோட நம்ம கம்பேர் பண்ணோம். அப்படி மல்டிபிள் கரன்சியோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ வெறும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன அப்படின்னா, ஒரு கரன்சியோட பண்ணுறது. எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா மல்டிபிள் கரன்சிஸோட ருப்பியை கம்பேர் பண்ணி அதோட ஆவரேஜ் எடுக்கிறது தான் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ மல்டிபிள் கரன்சிஸ் என்ன, ஸோ நம்ம நிறைய கரன்சி எடுத்துக்கிறோம். என்னென்ன கரன்சி எடுத்துக்கிறோம்? ஸோ ரூபாவோடைய மதிப்பு வந்து நம்ம எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் என்ன பண்ணுவோம்னா, டாலர், வேர்ல்டு என்னென்ன கரன்சி இருக்குது, யூரோ, அப்புறம் வந்து என், ஜாப்பனீஸோட என் இருக்குது, சைனீஸோட ரென்மின்பி இருக்குது, யுவானன் இருக்குது. ஸோ ரென்மிம்பின்னு போடலாம், யுவானன் கூட போடலாம். 6 பிரிட்டனோட பவுண்ட் இருக்குது. அடுத்து ஹாங்காங்கோட டாலர்ஸ் இருக்குது. ஸோ இப்படி 6 முக்கியமான குளோபல் கரன்சிஸ் எடுத்துக்கிறோம். 6 கரன்சி எடுத்துக்கிறோம். இந்த 6 கரன்சியையும் ருப்பியோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ருப்பியோட கம்பேர் பண்ணி அதோடைய ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன அப்படின்னா, இப்படி 6 கரன்சி எடுத்து 6 கரன்சிக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோம். நம்ம சிபிஐ எல்லாம் கால்குலேட் பண்ணுறப்போ நான் கட் ஆஃப்லாம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல. சிபிஐங்கிறது என்ன, நாமினல் ஆவரேஜுக்கு வெயிட்டட் ஆவரேஜ்னா என்ன, வெயிட்டட் ஆவரேஜ்னா எல்லாத்துக்கும் ஒரு வெயிட் கொடுத்து ஆவரேஜ் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் தான். எல்லா கரன்சியும் அதோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி வெயிட் கொடுத்து ஒரு ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறோம். ஸோ அந்த ஆவரேஜ் தான் வந்து எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ ருப்பியை வந்து எல்லா கரன்சியோடையும் கம்பேர் பண்ணி அதோட ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்படி எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கால்குலேட் பண்ணுறப்போ நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சே பண்ணால் அதுக்கு பேர் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ ருப்பி இப்போ எப்படின்னா, ருப்பி டாலருக்கு எவ்வளோ, $1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ருப்பி, 1 யுவான் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ருப்பி அப்படின்னு எல்லா எஃபெக்டிவ் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு பேர் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இந்த எல்லா கரன்சியோட இன்ஃப்ளேஷனரி எஃபெக்டிவ் ரிமூவ் பண்ணிட்டு மெஷர் பண்ணால் அதான் வந்து ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இந்தியாவில் வந்து நீர் அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறா? ஸோ வாட் இஸ் நீர் அப்படின்னா, 6 கரன்சியோட நம்ம ருப்பியோட வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ 6 கரன்சிஸ் எடுத்துக்கிட்டு 6 கரன்சிஸோட ருப்பியை கம்பேர் பண்ணிவிட்டு அதோட வெயிட்டட் ஆவரேஜ் எடுக்கிறோம். ஸோ இந்த கரன்சிஸ்க்குலாம் ஒரு வெயிட் கொடுத்து வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு பேர் தான் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ஒரு வேல்யூ கிடைக்கும். 1 நீர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு வரும். ஸோ 1 நீர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு வர்றது வச்சு தான். ஸோ 110 ருபீஸ் இருக்கும் ரஃப்லி. இப்போ 110 அப்படிங்கிறத நான் கடைசியாக பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ 1 நீர் இஸ் ஈக்குவல் டு 110 ருபீஸ் அப்படின்னா இதுக்கு பேர் தான் நீர். ஸோ 1 நீர் இஸ் ஈக்குவல் டு 110னா தட் ருபி ஹியர் இஸ் கன்வெர்டட் கம்பேர்ட் டு ஆல் தி அதர் கரன்சி. ஸோ இப்படி எடுக்கிறப்போ அந்தந்த நாட்டுடைய இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடான எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எடுத்து நீங்கள் வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்தால் அதுக்கு பேர் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ நீர்லேருந்து இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட்டை ரிமூவ் பண்ணால் ரீர். ஸோ நீர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ருப்பியை நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். இப்போ நீர் வேல்யூ அதிகமாகுது, இப்போ நீர் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டருக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ அதிகமாகுதுன்னா ருப்பி அப்ரிஷியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த வேல்யூ குறையுதுன்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு அர்த்தம். நீர் வேல்யூ அதிகமாச்சுன்னா ருப்பி அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீர் வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நீருக்கும் ஈர்க்கும் இருக்குது. ஸோ இந்தியாவில் நீரோட வேல்யூ யார் டிசைட் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ டிசைட் பண்ணுறாங்க. ஆர்பிஐ வந்து 2 நீர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 6 கரன்சி நீர், இன்னொன்று வந்து 40 கரன்சி நீர். பழைய புக்லலாம் 36 கரன்சி நீர் அப்படின்னு இருக்கும். ஆர்பிஐ அதை அப்டேட் பண்ணி 40 கரன்சி நீர் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 2 விதமான நீர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஒன்று வந்து 30 கரன்சி நீர், இன்னொன்று
ஸோ 2 விதமான நீர் வந்து வி ஆர் கால்குலேட்டிங். ஒன்று வந்து 30 கரன்சி நீர், இன்னொன்று 6 கரன்சி நீர், இன்னொன்று வந்து வெரி சாரி 6 கரன்சி நீர், இன்னொன்று வந்து 40 கரன்சி நீர். இந்த 6 கரன்சி நீரில் தான் என்னென்ன இருந்துச்சுன்னு சொன்னேன். டாலரு, யூரோ, யுவானு, யென்னு, அப்புறம் ஹாங்காங் டாலர்ஸ், அப்புறம் பவுண்டு. இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய 6 ஸ்ட்ராங் கரன்சி. நம்ம வேர்ல்டில் இருக்கிற இதெல்லாம் ஹார்ட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் கரன்சினா என்னதுன்னா வேர்ல்டில் இருக்கிற ஸ்ட்ராங் கரன்சிஸ் தான் ஹார்ட் கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். எப்போவுமே அந்த கரன்சிக்கு வேர்ல்டு வைட் டிமாண்ட் இருக்கிற அந்த கரன்சிஸ். ஸோ அந்த கரன்சிஸில் ஒரு 6 கரன்சி எடுத்து அது கூட கம்பேர் பண்ணுறது 6 கரன்சி நீர். 40 கரன்சி நீர் அப்படின்னா இப்போது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட வேல்யூ எதை வச்சு டிட்டர்மைன் ஆகுதுன்னு நான் சொன்னேன். எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் வச்சு ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய நடந்துச்சுன்னா அந்த கண்ட்ரிக்கு நிறைய ரூபா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இம்போர்ட்ஸ் தான் ஒரு கண்ட்ரி நிறைய பண்ணுதுன்னா அந்த கண்ட்ரியோட கரன்சி வந்து வீக்கன் ஆகும். ஸோ இப்படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வச்சு தான் ஒரு கரன்சியோட வேல்யூ டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னா அப்போது இந்தியா எந்தெந்த நாடுகளோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுதோ அந்த நாடுகளோட கரன்சி எடுத்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்தியா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற ஒரு 40 நாடுகள் எடுத்துக்கிட்டு அந்த 40 நாடுகள் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி வி ஆர் கால்குலேட்டிங் தி நீர். ஸோ இந்தியா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற ஒரு 40 கண்ட்ரிஸோட கரன்சி எடுத்து அந்த கரன்சிஸ்க்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அதோட ஆவரேஜ் எடுத்தால் தான் 40 கரன்சி நீர். ஸோ 6 கரன்சி நீர், 40 கரன்சி நீர் அப்படின்னு 2 கரன்சிஸில் 2 நீர் வேல்யூ வந்து ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நீர் வேல்யூ வச்சு தான் நம்ம ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுதா வீக்கன் ஆகுதா. ஸோ நீர் வேல்யூ அதிகமாச்சுன்னா ருப்பி அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீர் வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆர்பிஐ வந்து ருப்பி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா வீக் ஆகுதா அப்படிங்கிறது வந்து டாலர் கூட எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு அது பண்ணுறதில்ல. அவங்க வந்து நீர் வேல்யூவை பார்த்து தான் அதை டிட்டர்மைனே பண்ணுவாங்க. ருப்பி வந்து ஆயிருக்கு. ஏன்னா வெறும் ஒரே ஒரு கரன்சியோட கம்பேர் பண்ணிவிட்டு அது சொல்கிறதுங்கிறது நியாயமே கிடையாது. ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸோட கம்பேர் பண்ணிட்டு சொல்கிறப்போ தான் நமக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்குது. ஸோ அதனால் வந்து தே வில் கம்பேர் இட் வித் ஆல் தீஸ் கரன்சிஸ் அண்ட் தென் தே வில் டிட்டர்மைன் வெதர் இட் ஹாஸ் அப்ரிஷியேட்டட் ஆர் டிப்ரிஷியேட்டட் அப்படின்னு சொல்கிறது தான் நீர் அண்ட் ரீரோட ஐடியா. ஸோ கிளியரா? ஸோ நம்ம வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன, ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன, நீர்னா என்ன, ரீர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த 5 கான்செப்ட் கிளியரா? ஸோ இதுக்கு அடுத்து நான் பார்க்கக்கூடிய கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா அப்ரிஷியேஷன், டிப்ரிஷியேஷன், டிவேல்யூவேஷன் அண்ட் ரீவேல்யூவேஷன். ஸோ வாட் இஸ் தட்? அப்ரிஷியேஷன்னா என்ன? அப்ரிஷியேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டுடைய அப்ரிஷியேஷன், டிப்ரிஷியேஷன், ரீவேல்யூவேஷன், டிவேல்யூவேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். $1 இஸ் ஈக்குவல் டு 80 ருபீஸ்ன்னு இருக்குது. இப்போ டியூ டு சம் ரீசன்ஸ் ரூபாவோட மதிப்பு குறையுது. ரூபாவோட மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாகவும் கம்மியாகும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாகும். $1 = 85 ஆகிடும். ஸோ $1 = 80லேருந்து $1 = 85 ஆகுது அப்படின்னா ருப்பி இஸ் டிப்ரிஷியேட்டிங்னு அர்த்தம். ஸோ டிப்ரிஷியேஷன்னா பண மதிப்பு இழப்பு. ஸோ ருப்பி வந்து தன்னுடைய வேல்யூவை இழக்கிறதுக்கு பேர் தான் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ $1 = 80 ருபீஸ்லேருந்து $1 = 85 ஆகுதுன்னா அப்போ ரூபாவோட வேல்யூ குறைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். முன்னாடி 80 ரூபா கொடுத்தாலே உங்களுக்கு $1 கிடச்சிரும். இப்போ 85 ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு $1 கிடைக்கும் அப்படின்னா ரூபாவோட வேல்யூ குறைஞ்சிருக்குல்ல. ஸோ அதை தான் வந்து நம்ம டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதா? இங்கே 80லேருந்து 85 ஆயிடுச்சு, இது அப்ரிஷியேஷன் அப்படின்னு நினச்சிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதுக்கு பேர் டிப்ரிஷியேஷன். ஏன்னா ரூபாவோட மதிப்பு குறைஞ்சதுனால தான் டாலருக்கு நிகராக அது 80 ரூபான்னு இருந்தது 85 ரூபா அப்படின்னு ஆயிருக்கு. ஏன்னா $1 வாங்குறதுக்கு முன்னாடி 80 ரூபா தேவை, இப்போ $1 வாங்குறதுக்கு 85 ரூபா தேவை. ஸோ டாலரோட வேல்யூ காஸ்ட்லியாக இருக்குது. அப்போ ருப்பி வந்து வீக் ஆயிருக்கு. இப்போ $1 வந்து 75 ருபீஸ் அப்படின்னு ஆகுது. 80லேருந்து $1 = 75. ஸோ டியூ டு சம் ரீசன்ஸ் ருபீஸ் ஸ்ட்ரென்தன் ஆகி $1 = 75 ருபீஸ் அப்படின்னு ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் அப்ரிஷியேஷன். அப்ரிஷியேஷன்னா வந்து பண மதிப்பு ஏற்றம். ஸோ அதாவது ருப்பியோட மதிப்பு வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அப்ரிஷியேஷன். இங்கே ரூபாவோட மதிப்பு அதிகமாயிருக்கு. ஸோ ருப்பி இஸ் அப்ரிஷியேட்டிங், ருப்பி இஸ் டிப்ரிஷியேட்டிங் அப்படின்னா ரூபாவோட மதிப்பு அதிகமாச்சுன்னா அப்ரிஷியேஷன், ரூபாவோட மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா டிப்ரிஷியேஷன். ஸோ அதுதான் வந்து லாஜிக். கிளியரா? ஸோ அப்ரிஷியேஷன், டிப்ரிஷியேஷன்னா இதுதான். அப்போ ரீவேல்யூவேஷன், டிவேல்யூவேஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ரூபாவோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால ஏறுச்சு அப்படின்னா அப்ரிஷியேஷன். ஆட்டோமேட்டிக்காக பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளைனால ரூபாவோட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் டிப்ரிஷியேஷன். ஸோ அப்ரிஷியேஷன் அண்ட் டிப்ரிஷியேஷன்னா மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால ரூபாவோட வேல்யூ ஏறும் இறங்கும். அது அப்ரிஷியேஷன், டிப்ரிஷியேஷன். அப்போ ரீவேல்யூவேஷன், டிவேல்யூவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன், டிவேல்யூவேஷன்னா இட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் ஆர்பிஐ. சென்ட்ரல் பேங்கே வந்து தே வில் ஃபிக்ஸ் இட்.
ஃபிக்ஸ்டு பை சென்ட்ரல் பேங்க். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிற சிஸ்டம் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, சென்ட்ரல் பேங்கே வந்து ரூபாவோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ $1 இஸ் ஈக்குவல் டு 50 rupees அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, பொதுவாக கோல்டு வச்சு பண்ணுவாங்க. அந்த நாட்டில் வந்து கோல்டு எவ்வளோ இருக்குது, ஸோ ஒரு கேஜி கோல்டோட வேல்யூ இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு கேஜி கோல்டோட வேல்யூ வந்து அமெரிக்காவில் $1 அப்படின்னு வச்சுக்கலாம், இந்தியாவில் 50 ரூபா அப்படின்னு வச்சுருவாங்க. ஸோ ஒரு கோல்டோட வேல்யூ இந்தியாவில் எவ்வளோ, அமெரிக்காவில் எவ்வளோ, ஸோ அமெரிக்காவில் $1, இந்தியாவில் 50 ரூபா அப்படின்னா அப்போ $1 இஸ் ஈக்குவல் டு 50 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கோல்டோட மதிப்பு அந்த நாட்டில் எவ்வளோ இருக்குது, கோல்டோட ரிசர்வ்ஸ் அந்த நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்படி வச்சுட்டாங்கன்னா இது ஃபிக்ஸ்டு, இது மாறவே மாறாது. மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி அது ஏறுறதோ இறங்குறதோ மாறுறதோ எதுவுமே நடக்காது. அது ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது ஃபிக்ஸ்டு தான், அது மாறவே போகிறதில்ல. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இப்படி இருக்கிற ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டமில் சம்டைம்ஸ் எக்கனாமியில் நிறைய ப்ரெஷர்ஸ் வரும்போது ருப்பி வந்து அந்த இந்தியன் எக்கனாமி ரொம்ப வீக்கனாக இருக்கும், ஆனால் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து அதே இதில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதனால் என்ன ஆகுது, ஒரு சைடில் எக்கனாமி வீக்கன் ஆகுது, ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதுக்கேற்ற மாதிரி மாறவே இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அப்படி ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து ரூபாவோட வேல்யூவை குறைச்சி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, சரி ₹1 இன்னிலேருந்து ₹1.60 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இந்தியன் எக்கனாமி நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்களே வந்து $1 இஸ் ஈக்குவல் டு 40 rupees அப்படின்னு மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்கனாமிக்கு ஏற்ற மாதிரி ஆர்பிஐ வந்து அவங்களே வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணலான்னா அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணுறதுக்கான ரைட் ஆர்பிஐக்கு இருக்குன்னா அப்படி பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். பட் அப்படி பண்ணுறப்போ அதனால் வரக்கூடிய விளைவுகளை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அதனால் வரக்கூடிய விளைவுகளை சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்தோம்னா நம்ம அப்படி தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ ஆர்பிஐ வந்து இன்னிலேருந்து $1 வேல்யூ 60 rupees, $1 வேல்யூ 40 rupees அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். அப்படி ஆர்பிஐ வந்து கரன்சியோட வேல்யூவை குறைச்சி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் டிவேல்யூவேஷன், ஏற்றி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ரீவேல்யூவேஷன். ஸோ ஆர்பிஐ வந்து கரன்சியோட வேல்யூவை குறைச்சி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் டிவேல்யூவேஷன், ஏற்றி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ரீவேல்யூவேஷன். இதுக்கு பேர் தான் டிவேல்யூவேஷன் அண்ட் ரீவேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ ரீவேல்யூவேஷன்னா என்ன, ஆர்பிஐ இட் செல்ஃப் கம்மிங் அண்ட் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் தி வேல்யூ. அவங்களே வந்து வேல்யூ எப்படி ஏற்றியோ இறக்கியோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டிவேல்யூவேஷன் அண்ட் ரீவேல்யூவேஷன். ஸோ இந்த டிவேல்யூவேஷன் ரீவேல்யூவேஷன் வந்து ஏன் நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏன் நடக்கும் அப்படின்னா, இப்போது ஏன் ஆர்பிஐ வந்து அவங்க நாட்டோட கரன்சி இறக்கி ஃபிக்ஸ் பண்ணணும், டிவேல்யூவேஷன் பண்ணால் என்ன ஆகும், ஒரு எக்கானமியில் அவங்களோட கரன்சியை டிவேல்யூவேட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்லோ டவுன் வருது, அந்த ஸ்லோ டவுன்லேருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா நிறைய டாலர்ஸ் உள்ளே வரணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கரன்சியை நம்மளே குறைச்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய மணி சப்ளை வந்து அதிகமாகும். இப்போ இந்தியாவுக்குள்ளே $2 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், $1 இஸ் ஈக்குவல் டு 80 rupees இருந்துச்சுன்னா எவ்வளோ ரூபா உள்ளே வரும், 160 rupees உள்ளே வரும். கரெக்டாக $1 வந்து அதே வந்து 19 ஆயிடுச்சுன்னா எவ்வளோ ரூபா உள்ளே வரும், 180 rupees ஆகும். ஸோ $2 தான் இந்தியன் எக்கனாமிக்குள்ளே வருது, ஆனால் $1 80 rupees இருந்துச்சுன்னா 160 rupees தான் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ருப்பியை டிவேல்யூவேட் பண்ணி $1 19 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்தியன் எக்கனாமிக்குள்ளே எவ்வளோ ரூபா வரும், அதே $2 தான் வருது, ஆனால் உள்ளே வரும்போது 180 rupees ஆகும், 20 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி மணி சப்ளையை வந்து இது அதிகப்படுத்தும். இப்படி மணி சப்ளை அதிகப்படுத்துச்சுன்னா ஸ்லோ டவுனில் இருக்கிற எக்கனாமி ரெக்கவர் ஆகிடும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பேஸ்ட் எக்கனாமிக்கும் இன்கம் அதிகமாகும். ஞாபகம் இருக்கா, இன்ஃப்ளேஷன் அப்போ பார்த்தோம்ல, ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்போர்ட் இன்கம் வில் ரைஸ். அப்போது $2 நீங்கள் வந்து மதிப்புள்ள பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, $2 மதிப்புள்ள பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணால் 160 ரூபா வரும். ஆனால் அதுவே ருப்பியோட வேல்யூ குறைஞ்சிருந்ததுன்னா 180 ரூபா வரும்ல. ஸோ இந்த மாதிரி அதிக மணி இன்ஃப்ளோ வந்து எக்ஸ்போர்ட் பேஸ்ட் எக்கனாமியாக இருந்தால் எக்ஸ்போர்ட் பேஸ்ட் இன்கமை ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த நாட்டோட கரன்சி அவங்களே டிவேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ரீவேல்யூவேஷனும் பண்ணுவாங்க டியூரிங் சம் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ இப்படி ஆர்பிஐயே வந்து அவங்க கரன்சி வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ரீவேல்யூவேஷன் அண்ட் டிவேல்யூவேஷன். ஸோ இந்தியன் எக்கனாமி இப்போ இதுக்கு முன்னாடி எப்போலாம் டிவேல்யூவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்குறப்போ ஒரு வாட்டி பண்ணோம். அப்புறம் 1965 2 பேக் டு பேக் வார். ஸோ சைனா வார், பாகிஸ்தான் வார். அதுக்கப்புறம் 65க்கு எண்டில் என்ன ஆகுது, நமக்கு ட்ராட் இயர் வேறு, 65 66 வந்து ட்ராட் இயர். ஸோ இந்த மாதிரியான டைமில் இந்தியன் எக்கனாமி ஒரு ரெசிஷனரி கண்டிஷனை நோக்கி போயிட்டு இருக்கிற போது நம்ம ருப்பியை டிவேல்யூவேட் பண்ணோம். இதுக்கு அடுத்து 3வது வாட்டி எப்போ டிவேல்யூவேட் பண்ணோம் அப்படின்னா 1991 ரிஃபார்ம்ஸ் அப்போ. ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து ருப்பியை கம்மியாக டிவேல்யூவேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 3 வாட்டி பண்ணியிருக்காங்க. அது வந்து 47ல் ஒரு வாட்டி, 65ல் ஒரு வாட்டி, 91ல்
ஒரு வாட்டி 3 வாட்டி பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இந்த மாதிரி சைனாவும் பண்ணாங்க. சைனா வந்து அவங்களோட எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆன பிறகு ரொம்ப வந்து க்ரோத் ரேட்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்களும் வந்து க்ரோத்தில் சேச்சுரேஷனை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி குறைய ஆரம்பிக்கிறப்போ சைனீஸ் எக்கனாமியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக சைனீஸ் என்ன பண்ணாங்க, அவங்க கரன்சி அவங்க டிவாலுவேட் பண்ணாங்க. ஏன்னா சைனா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பேஸ்ட் எக்கனாமி. ரூபாவோட அவங்களோட சைனீஸ் யுவானோட வேல்யூ வந்து அவங்க குறைச்சி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா எக்ஸ்போர்ட் இன்கம் அதிகமாகல. சைனாவோட இன்கம் பூரா எக்ஸ்போர்ட்லேருந்து வரது தான். அவங்க வேல்யூ மணியை இன்னும் குறைச்சிட்டாங்கன்னா இன்னும் அதிகமான மணி உள்ளே வரும். ஸோ அப்படி வரதுனால என்ன ஆகும், எக்கனாமி வந்து ஒரு ரீஸ்டார்ட் கிடைக்கும், ஒரு ரீகிண்டில் ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்க டிவாலுவேட் பண்ணாங்க. இப்படி டிவாலுவேஷன் பண்ணி அவங்க பெனிஃபிட் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரம்ப் வந்து போன வாட்டி இருந்தப்போ 2018 அவங்க பண்ணாங்க. அப்போ 18 இருந்தப்போ அவர் வந்து டாரிஃப் வார் ஆரம்பித்தார். அந்த டாரிஃப் வார் தான் ட்ரேட் வாராக போச்சு. இப்போ திரும்ப ஆல்ரெடி இப்போது ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சவொன்னே அவர் என்ன சொல்கிறாரு, நான் திரும்ப டாரிஃப் வந்து போட போகிறேன் சைனா மேலே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 18 ட்ரம்ப் பண்ண ட்ரேட் வார்னால தான் 19 வந்து ஸ்லோ டவுன் வந்துச்சு, திரும்ப அது ரிப்பீட் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கரன்சியோட வேல்யூ ஏறிச்சு இறங்குச்சுன்னா அது அப்ரிஷியேஷன். ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை மாற்றினாங்கன்னா அதுக்கு பேர் டிப்ரிஷியேஷன், ரீவேல்யூவேஷன், டிவேல்யூவேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால ரூபாவோட வேல்யூ ஏறிச்சுன்னா அப்ரிஷியேஷன், ரூபாவோட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா டிப்ரிஷியேஷன். ஆர்பிஐ வந்து ரூபாவோட வேல்யூ ஏற்றி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ரீவேல்யூவேஷன், இறக்கி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா டிவேல்யூவேஷன். ஸோ இப்போ வந்து எப்போ அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷன் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்போ எப்போ வந்து நடக்குது, எப்போ அப்ரிஷியேஷன் நடக்கும் அப்படின்னா டாலர் இப்போ வந்து டிப்ரிஷியேஷன் எப்போ நடக்குதுன்னு பார்ப்போம். எப்போப்பெல்லாம் ருப்பியோட வேல்யூ வீக்கன் ஆகும். ருப்பியோட வேல்யூ எப்போப்பெல்லாம் வீக்கன் ஆகும் அப்படின்னா when there is a huge demand for dollars. ஸோ டாலரோட டிமாண்ட் வந்து ஹை ஆனாலோ இல்லை சப்ளை குறைஞ்சாலோ இது வந்து நடக்கும். ஸோ எப்போ டாலரோட டிமாண்ட் வந்து ஹை ஆகும், டாலரோட டிமாண்ட் எப்போ ஹை ஆகும்னா இம்போர்ட். ஸோ நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற போது டாலரோட டிமாண்ட் அதிகமாகும். நிறைய இம்போர்ட் பண்ணுறப்போ நம்ம நிறைய டாலர் கொடுத்து இம்போர்ட் பண்ணோம்ல. ஸோ அப்போது டாலருக்கான நீடு வந்து இந்தியன் எக்கனாமியில் அதிகமாகுது. ஸோ அப்போ தான் டாலரோட டிமாண்டும் வந்து அதிகமாகும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குற கடனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கட்டணும் அப்படின்னாலும் டாலரோட டிமாண்ட் வந்து அதிகமாகுது. எப்போ வந்து டாலரோட சப்ளை இந்தியாவில் குறையும், when there is capital flight. capital flightனா என்னன்னு போன கிளாஸ் தான் சொன்னேன். வாட் இஸ் capital flight? போன கிளாஸ் பார்த்தவங்களுக்கு இந்நேரத்துக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ஞாபகம் வரலன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணலன்னு அர்த்தம். கேபிட்டல் ஃப்ளைட்னா என்னன்னா டக்குன்னு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து வேணாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்தியன் எக்கனாமியை விட்டு டாலர் வந்து நெட்டாக வெளியே போகும். அப்படி இந்தியன் எக்கனாமியை விட்டு டாலர் வந்து வெளியே போகுதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் ஃப்ளைட். ஸோ இந்தியாவிலேருந்து டாலர்ஸ் வெளியே போகுது. ஸோ அப்போ இந்தியாவிலேருந்து டாலர்ஸ் வெளியே போச்சுன்னா டாலரோட சப்ளை குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமான டைம்லையும் டாலரோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும். டாலரோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகுதுன்னா ருப்பிக்கு என்ன ஆகும், ருப்பி டிப்ரிஷியேட். ஸோ ருப்பி டிப்ரிஷியேஷன்ஸ் நடக்கும். ஸோ வேறு எப்பப்போலாம் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும், இந்தியன் எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால். டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும். இந்தியன் எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் ஹையாக இருந்தாலும் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறப்போ ரூபாவோட வேல்யூ வந்து எரோட் ஆகுதுல. நீங்கள் 100 ரூபா கொடுத்து, இன்ஃப்ளேஷன்னா என்ன, பொருளோட விலைவாசியெல்லாம் ஏறுறது. பொருளோட விலைவாசியெல்லாம் ஏறிச்சுன்னா 100 ரூபா கொடுத்து உங்களால் வாங்க முடியாதுல்ல. நீங்கள் ஒரு டீ 10 ரூபா இருக்கிறப்போ 100 ரூபா கொடுத்தா 10 டீ குடிக்கலாம். ஆனால் ஒரு டீ 15 ரூபா ஆயிடுச்சுன்னா அதே 100 ரூபாய்க்கு எத்தனை டீ வாங்கி குடிக்க முடியும், 6 டீ தான் வாங்கி குடிக்க முடியும். அப்போ 10 டீ வாங்கிட்டு இருந்த இடத்துல நான் 6 டீ தான் வாங்கி குடிக்க முடியுதுன்னா அப்போ 100 ரூபாவோட மதிப்பு குறைஞ்சிச்சுல. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகும். எதனால் இன்ஃப்ளேஷன்லாம் வருது, மணி சப்ளை. ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகமாக பண்ணுறப்போ அந்த மாதிரியான டைமில் ரூபாவோட வேல்யூ வந்து எக்கனாமியில் ஹை இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா வரும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரூபாவோட வேல்யூ எப்பப்போலாம் அப்ரிஷியேஷன் ஆகும், எப்பப்போலாம் அப்ரிஷியேஷன் ஆகும்னா நம்ம நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணால் நிறைய ஸோ ரூபாவோட வேல்யூ எப்போ அப்ரிஷியேட் ஆகும், வென் டாலரோட வேல்யூ ஃபால்ஸ். டாலரோட வேல்யூ குறையுது அப்படின்னா ருப்பி வில் அப்ரிஷியேட். எப்பப்போலாம் டாலரோட வேல்யூ குறையும், வென் டாலரோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிச்சுன்னா. இந்தியன் எக்கனாமியில் டாலருக்கான டிமாண்ட் குறைஞ்சிச்சு ஆர் சப்ளை வந்து அதிகமாகிடுச்சு. எப்போ சப்ளை அதிகமாகும், நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணால் சப்ளை அதிகமாகும். நம்ம ஃபாரின்லேருந்து நிறைய இன்கம்ஸ் ஏர்ன் பண்ணால் நமக்கு சப்ளை அதிகமாகும். எப்போ டிமாண்ட் குறையும், நம்ம கம்மியாக இம்போர்ட் பண்ணுறப்போ டிமாண்ட் வந்து குறையுது. நம்ம கம்மியாக தான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிமாண்ட் வந்து குறையும். ஸோ அப்போ டாலரோட டிமாண்ட் குறையுது அப்படின்னா டாலரோட வேல்யூ குறையும். டாலரோட வேல்யூ குறையுது அப்படின்னா ருப்பியோட வேல்யூ அதிகமாகும். ஸோ அதான் வந்து ருப்பியோட அப்ரிஷியேட். ஸோ அப்போ இந்தியா வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ருப்பியோட வேல்யூ அதிகமாகும். இந்தியா வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ருப்பியோட வேல்யூ குறையும் பிகாஸ் ஆஃப் டாலர். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இன்ஃப்ளேஷனில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். அங்கே வந்து பொருளோட விலைகள் மாதிரி இங்கே டாலரோட விலைகள். ஸோ
ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் புரிஞ்சுக்கணும். $1 is equal to 80 rupees இருக்குது. இப்போ அது $1 is equal to 90 rupeesன்னு ஆகுது. இப்படி நடக்குதுன்னா இங்கே ருபீ ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோமா, இல்லை டாலர் வீக்கன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோமா, இல்லை போத் அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்போம், ரெண்டும் தானே. ருபி வீக்கன் ஆயிடுச்சுன்னா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா ருபி வீக்கன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் தட் இஸ் நாட் தி கேஸ். ஸோ $1 is equal to 80லேருந்து $1 is equal to 90 ஆகுதுன்னா அது எய்தர் டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனாலே இருக்கலாம் ஆர் ருபி வீக் ஆனதுலேயே இருக்கலாம். ரெண்டு வேறு வேறு அவுட்கம்ஸ். எய்தர் டாலர் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர். ஸோ ருபி வந்து எதுவுமே ஆயிருக்காது, டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால இது டிப்ரிஷியேஷன் நடக்கலாம். ஆர் ருபி இஸ் கெட்டிங் வீக்கர். டாலர்லாம் அப்படியே தான் இருந்திருக்கும், அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காது, ருபி வந்து வீக்கன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேஸ்லையும் இது நடக்கும். ரெண்டு வேறு வேறு, நம்ம ரெண்டு ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் இப்போ நம்மளுடைய டாலர் எப்பப்பெல்லாம் சேர்ந்தாகும், நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணோம், டாலரோட டிமாண்ட் அதிகமாகிறப்போ, டாலரோட சப்ளை குறையிறப்போ, இல்லை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அமெரிக்கன் எக்கனாமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ டாலரோட வேல்யூ அதிகமாகும். ஸோ அப்போது என்ன ஆகும், ருபி எதுவுமே நடக்கலைனாலும் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோங்கிறதுனால ருபி வீக்கன் ஆகுது. ருபி எப்போலாம் வீக்கன் ஆகும், இந்தியன் எக்கனாமியில் அதிக இன்ஃப்ளேஷன் இருக்கப்போ ருபி வீக்கன் ஆகும். ஸோ அப்போது டாலர் ஸ்ட்ராங் ஆகிறதுனாலையும் டிப்ரிஷியேஷன் ஆகும், ருபி வீக் ஆனாலும் டிப்ரிஷியேஷன் ஆகும். ஸோ ரெண்டும் நடக்கும். ஸோ கிளியரா இது வரைக்கும்? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஹார்டு கரன்சி, சாஃப்ட் கரன்சி. அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹாட் கரன்சி, ஹீட்டட் கரன்சி. ஹார்டு கரன்சி, சாஃப்ட் கரன்சி, ஹாட் கரன்சி, ஹீட்டட் கரன்சி அப்படின்னு 4 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஹார்டு கரன்சினா என்ன? ஸோ கரன்சி வித் தி ஹை டிமாண்ட். வேர்ல்டு வைடு வந்து எந்நேரமுமே டிமாண்டு ஹையாக இருக்கிற கரன்சிஸ் தான் ஹார்டு கரன்சி. எப்போவுமே எந்த நாட்டிலையும் எப்போவுமே இந்தந்த கரன்சிஸ்க்கெலாம் வந்து டிமாண்ட் எப்போவுமே இருக்கும்பா, மக்கள்லாம் வந்து எப்போவுமே இந்த கரன்சியை தேடுவாங்க அப்படின்னு இருக்கிறது தான் ஹார்ட் கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதெல்லாம் ஹார்ட் கரன்சி, எதெல்லாம் ஹார்ட் கரன்சினா டாலர்ஸ், யூரோ, ஜாப்பனீஸ் யென், சைனீஸ் யுவான், அப்புறம் பவுண்டு, யூகேவோட பவுண்டு, இதெல்லாம் தான் வந்து நம்ம ஹார்டு கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5 கரன்சியும் வந்து ஐஎம்எஃப்ஏ வந்து ஸ்ட்ராங் கரன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேர்ல்டு வைடு எப்பவுமே டிமாண்ட் அதிகமாக இருந்து வேர்ல்டு வைடு ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் ஸ்ட்ராங் கரன்சின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக தோணலாம், $1 $80. ஆனால் ஒரு யூஏஇயோட அதாவது துபாயோட தினார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துபாயோட தினார் வந்து 200 ரூபான்னு காட்டும், ஆனால் ஒரு டாலர் வந்து 80 ரூபான்னு தான் காட்டுது. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்துட்டு டாலரை விட தினார் வந்து ஸ்ட்ராங் கரன்சி அப்படின்னு நம்ம சொன்னால் அது தப்பு. ஸோ இப்போ $1 80 ரூபா தான், ஆனால் ஒரு யூஏஇயோட தினார் வந்து 200 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டு கல்ஃபில் இருக்க கரன்சி தான் ஸ்ட்ராங் கரன்சி அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் ராங் எக்கனாமிக்ஸ். ஸோ தட் இஸ் நாட் மீன் தட் ஸ்ட்ராங் கரன்சி. ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அது ஸ்ட்ராங் கரன்சி வீக் கரன்சின்னு சொல்லக்கூடாது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இப்படி ஆகிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஸோ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாகும். தட் டசன்ட் மீன் தட் ருபி இஸ் ஸ்ட்ராங்கர், குளோபல் வைஸாக அதுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னு. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு தினாரோட வேல்யூ ஹையாக இருக்கிறதுனால அது டாலரோட ஸ்ட்ராங் கரன்சியா அப்படின்னா, ருபியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கம்பேர் பண்ணுறப்போ தினார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. தட் டஸ் நாட் மீன் தட் வேர்ல்டு வைடில் தினார் தான் ஸ்ட்ராங்கு, டாலரை விட ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ருப்பியை கம்பேர் பண்ணுறப்போ தினார் வந்து வேல்யூ அதிகமாக இருக்கே தவிர வேர்ல்டு வைடில் பார்க்குறப்போ தினார் தான் ஸ்ட்ராங் கரன்சி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்போவுமே வந்து வேர்ல்டில் ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி இந்த வேர்ல்டுனா அது டாலர் தான். டாலருக்கு அடுத்து ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி யாருன்னா அது வந்து யூரோ, பவுண்டு, யென்னு, யுவானு, இந்த மாதிரியான 5 கரன்சிஸ் தான். ஸோ இந்த 5 கரன்சியை தான் நம்ம ஸ்ட்ராங் கரன்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தினார் கினார்லாம் கிடையாது. சரியா? சாஃப்ட் கரன்சினா என்னதுன்னா ருப்பி மாதிரி, அதுக்கு பெரும்பாலும் பெரிய டிமாண்டெல்லாம் கிடையாதுப்பா. நார்மல் கரன்சி, நார்மலாக ஒரு நாட்டோட கரன்சி அப்படின்னு இருக்கிறது. ஸோ தோஸ் கரன்சிஸ் வித் ஹியூஜ் டிமாண்ட் அண்ட் ஹியூஜ் யூசேஜ் இன் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆர் கால்ட் அஸ் ஹார்ட் கரன்சி. பெருசாக டிமாண்ட் இல்லாத கரன்சியை சாஃப்ட் கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹாட் கரன்சி, ஹீட்டட் கரன்சி அப்படின்னா என்ன? இப்போ $1 = 80 rupees அப்படின்னு இருக்குது. இப்போ டக்குன்னு என்ன ஆகுது, வேர்ல்டு வைடு வந்து டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகி டாலரோட வேல்யூ வேர்ல்டு வைடு அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால
இல்லைனா இந்தியாவில் வந்து நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுறோம், டாலரோட டிமாண்ட் வந்து பீக் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால டாலரோட சப்ளையே இல்லை அப்படிங்கிறதுனால டாலரோட வேல்யூ ஏறிட்டே போகுது. டாலர் வேல்யூ ஏறிட்டே போச்சுன்னா $1 80ங்கிறது 82 ஆகும், 84 ஆகும், 86 ஆகும், 88 ஆகும். இதுக்கு பேர் தான் டிப்ரிஷியேஷன் ஈவெண்ட். ஒரு குளோபல் ஈவெண்ட் நடக்கிறப்போ ஒரு குளோபலில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறப்போ ஒரு ஸ்ட்ராங் டிப்ரிஷியேஷன் ஈவெண்ட் நடக்கும். அந்த ஸ்ட்ராங் டிப்ரிஷியேஷன் ஈவெண்ட் நடக்கிறப்போ ஒரு கரன்சி பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். அதனால இன்னொரு கரன்சி என்ன ஆயிடுச்சு, இந்த கரன்சி ஸ்ட்ராங் ஆனதுனால இந்த கரன்சியோட வேல்யூ எல்லாம் சரிஞ்சிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறது தான் டிப்ரிஷியேஷன் ஈவெண்ட். இந்த மாதிரி ஒரு டிப்ரிஷியேஷன் ஈவெண்ட் நடக்கிறப்போ த கரன்சி விச் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர் இஸ் கால்ட் அஸ் ஹாட் கரன்சி. இந்த ஹாட் கரன்சியோட சூடு தாங்காம தவிக்கிற கரன்சி தான் ஹீட்டட் கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு ஒரு டிப்ரிஷியேஷன் ஈவெண்ட்டில் டக்குன்னு ஒரு கரன்சியோட வேல்யூ பயங்கர ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்குல்ல, அப்படி கரன்சியோட வேல்யூ பயங்கரமாக ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வி ஆர் காலிங் இட் அஸ் ஹாட் கரன்சி. இப்படி ஒரு கரன்சியோட வேல்யூ ஹாட் ஆகிட்டு இருக்கிறப்போ அதோட எஃபெக்ட் தாங்க முடியாமல் ஒரு கரன்சி வீக்கன் ஆகுதுல்ல, அப்படி வீக்கன் ஆன கரன்சியை தான் நம்ம ஹீட்டட் கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் ஹாட் கரன்சி, ஹீட்டட் கரன்சி. ஸோ ஹாட் கரன்சினா தோஸ் கரன்சி வித் தி huge demand in the international market, and soft currency is a normal currency. Hot currency, heated currency na, hot currency is the currency which is undergoing sudden appreciation. Heated currency na, the currency which got depreciated because of hot currency. So அடுத்து வந்து currency exchange system. So currency exchange systemல மொத்தம் 5 விதமான exchange system நம்ம ஃபாலோ பண்றோம். What are all these 5 exchange rate systems? 5 exchange rate systems அப்படின்னா என்ன அப்படின்னா, $1 is equal to 80 rupees. $1 is 80 rupees எத்தனை வாட்டி எழுதுறதோ, இந்த $1 is equal to 80 rupees அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதை எதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் we have to understand here. So on what basis, on what criteria we are fixing this exchange rate அப்படிங்கிற அந்த criteria பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து we are deciding this. Fixed exchange rate, fixed but adjustable exchange rate, crawling peg, manage float, free float அப்படின்னு நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்னா, how this exchange rate is fixed அப்படிங்கிறத வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்னா லைக் we already saw, central bank will come and decide. ஃபிக்ஸட் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க், அந்த நாட்டோடைய சென்ட்ரல் பேங்க் இருக்குல்ல, அதாவது அந்த நாட்டில் ஆர்பிஐ இருக்கும், எல்லா நாட்டிலையும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது, அந்த சென்ட்ரல் பேங்க் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். ஸோ இங்கே அந்த ஆர்பிஐ தான் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். ஸோ ஆர்பிஐ வில் கம் அண்ட் ஃபிக்ஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ $1 is equal to 50 rupees அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான் ஃபிக்ஸ்டு, அது மாறவே மாறாது. அது என்றைக்குமே ஃபிக்ஸ்டு தான், எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. ஸோ ஒன்ஸ் அது ஃபிக்ஸ்டுனா அது ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்னு இருக்கிறதா ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். ஸோ இது வந்து ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு, நோ சேஞ்சஸ். மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு எக்கனாமி ஸ்ட்ராங் ஆனாலோ வீக் ஆனாலோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் இட் ஃபிக்ஸ் ஆல்வேஸ் இட் ஃபிக்ஸ். எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? லைக் ஆல்ரெடி செட், கோல்டோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேல்யூ, கோல்டோட மார்க்கெட் வேல்யூ வச்சு அது ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸட் சிஸ்டம். ஃபிக்ஸட் பட் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, அது எப்பவும் ஃபிக்ஸடாக இருக்கும், ஆனால் ரொம்ப வந்து ஒரு எக்கனாமி வீக்கன் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை சென்ட்ரல் பேங்கே மாற்றி ஃபிக்ஸ் பண்ணும். ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அதை வச்சு ஒரு 2 வருஷம் போவாங்க, இல்லை 3 வருஷம் போவாங்க. 3 வருஷம் கழித்து திரும்ப அதை மாற்றி அவங்களே செட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இருக்கிற எக்கனாமிக் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் வச்சு அந்த இன்டர்வலில் 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி, 4 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் இன்டர்வல் டைம் எடுத்துக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இது. ஸோ $1 is equal to 50 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 5 வருஷம் போகும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் இந்தியன் எக்கனாமி ஸ்ட்ராங் ஆயிருக்கா, வீக் ஆயிருக்கா, ருப்பி எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, $1 is equal to 60 அப்படின்னு மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபிக்ஸடு தான் எப்போவுமே, ஆனால் தேவைப்படும் போது சென்ட்ரல் பேங்க் வந்து அப்பப்போ ஒரு டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் அதை மார்க்கெட் ரியாலிட்டியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஃபிக்ஸட் பட் அட்ஜஸ்டபிள். ஓகே, ஸோ ஃபிக்ஸட் பட் அட்ஜஸ்டபிள்னா அதுதான். ஸோ ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போது நம்ம அடுத்ததுக்கு போவோம். அடுத்து வந்து ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்னதுன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி மார்க்கெட் டிட்டர்மைண்ட். ஸோ இது மூணுமே வந்து மார்க்கெட் டிட்டர்மைண்ட்.
ஸோ இங்கே பார்ப்போம்னா ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா இது வந்து ஃபிக்ஸ்டு, இது வந்து சேஞ்சே ஆக போகிறதில்ல. ஸோ இது வந்து டோட்டலாக மார்க்கெட் டிட்டர்மைண்ட். ஸோ ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் டோட்டலாக அது ஃபிக்ஸ்டு, யாருமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் ஃபிக்ஸ்டுனா அவ்வளோதான். இது வந்து டோட்டலாக மார்க்கெட் டிட்டர்மைண்ட். அதாவது மார்க்கெட்டில் அந்த கரன்சியோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கோ, அந்த நாடு எவ்வளோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுதோ அந்த மார்க்கெட் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதுவாக மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் அது. இப்போ மார்க்கெட்டில் தக்காளியோட விலை யார் ஃபிக்ஸ் பண்ணுறா? ஒரு நாளைக்கு 40 ரூபா இருக்குது, இன்னொரு நாள் 42 ரூபா இருக்குது, இன்னொரு நாள் 45 ரூபா இருக்குது, இன்னொரு நாள் 50 ரூபா இருக்குது. ஸோ கடைக்காரங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கிடையாது. மார்க்கெட்டில் இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ ஃபிக்ஸடில் ஆர்பிஐயோட தலையீடு இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ஃபிக்ஸட் அண்ட் அட்ஜஸ்டபிள். அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோட் எப்போவும் மார்க்கெட் டிட்டர்மெண்ட்டாக தான் இருக்கும். எப்பயாவது மார்க்கெட் டிட்டர்மெண்ட் அப்படின்னு விட்டுட்டா, இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்து ருப்பியோட டாலர் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகி ஹார்ட் கரன்சி ஆகி ருப்பியை ஹீட் பண்ணி ருப்பி பயங்கர டிப்ரிஷியேட் ஆகிட்டு ருப்பி ஃபாலோ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி ஃபாலோ ஆகிட்டு போயிட்டே இருந்தால் மார்க்கெட் டிட்டர்மெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறதா, அப்படியே வேடிக்கை பார்க்குறதா? ஸோ சம்டைம்ஸ் டியூ டு சம் ஈவெண்ட் தேர் வில் பி ஹியூஜ் டிப்ரிஷியேஷன் அண்ட் தேர் வில் பி ஹியூஜ் ஸ்லைட் இன் தி ருப்பி. ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ அது மார்க்கெட் டிட்டர்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு விட்டுற முடியாதுல்ல, அப்போ இன்டர்வீன் பண்ணோம்ல. ஸோ எப்போவுமே மார்க்கெட் டிட்டர்மெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் தேவை அப்படின்னு வரும்போது நான் இன்டர்வீன் பண்ணுவேன். ஸோ அதான் வந்து அடுத்த 2 சிஸ்டம். ஸோ இது எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஆனால் தேவை அப்படின்னு வரும்போது ஆர்பிஐ இன்டர்ஃபியர் பண்ணும். இது எப்போவுமே மார்க்கெட் டிட்டர்மெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் தேவை அப்படின்னு வரும்போது இந்த 2 சிஸ்டம்லையும் ஆர்பிஐ இன்டர்வீன் பண்ணும். ஸோ அது எப்போ இன்டர்வீன் பண்ணுறாங்கிறத இதோடதை வச்சு தான் நம்ம வந்து அது கிராலிங் பெக்கா இல்லை மேனேஜ் ஃப்ளோட்டான்னு சொல்கிறோம். மேனேஜ் ஃப்ளோட்னா என்ன, கிராலிங் பெக்னா என்ன? ஸோ கிராலிங் பெக்னா என்ன அப்படின்னா, ஒரு பேண்டை வந்து ஃபிட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு பேண்ட் வச்சுருக்கோம், பார்த்துருக்கீங்களா? 4% மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வச்சுட்டோம். அதாவது மேலே வந்து 6 வரைக்கும் போகலாம், கீழே வந்து 2 வரைக்கும் போகலாம். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து எக்கனாமியில் எப்படி வச்சுருக்கோம்? இன்ஃப்ளேஷன் 4ல் இருக்கணும்பா, 4க்கு மேலே போகக்கூடாதுன்னா போகலாம். எப்போ வரைக்கும் போகலாம்? 6 வரைக்கும் போகலாம். அது 6க்கு மேலே போகுதுங்கிறப்போ ஆர்பிஐ வந்து ஆக்ஷன் எடுத்து அது 6க்கு கீழே தள்ளி விட்டுருவாங்க. இல்லை இன்ஃப்ளேஷன் குறைஞ்சினே போகுது, எது வரைக்கும் குறையலாம்? 4 கீழே போகலான்னா போகலாம், ஆனால் 2 வரைக்கும் வரவங்க விடுவாங்க. ஆனால் 2 கீழே போகலான்னு வரும்போது ஆர்பிஐ இன்டர்வீன் பண்ணி திரும்ப வந்து மேலே தள்ளி விட்டுரும். ஸோ அப்போது ஒரு பேண்டுக்குள்ளேயே வந்து அது போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் கிராலிங் பெக். ஸோ இன்ஃப்ளேஷனில் நம்ம எப்படி கிராலிங் பெக்கில் இப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கும் வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ரேட்லையும் இந்த மாதிரி நம்ம ஒரு கரன்சியோட அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு $1 is equal to 80 rupees அப்படின்னு சொல்கிறோம்ல, அது 80 rupeesக்கு மேலே போகக்கூடாது, 75 rupeesக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது $1 is equal to 75, 78ல் அப்படி போயிட்டு இருக்கும். டக்குன்னு அது ஸ்லோவாக ஏறி 80 கிட்ட போகிறப்போ ஆர்பிஐ இன்டர்வீன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது குறைச்சி விட்ருவாங்க, அது குறைய ஆரம்பிச்சிடும். அது குறைச்சி கீழே 75ன்னு போகும்போது 75 தொடும்போது ஆர்பிஐ இன்டர்வீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேண்டை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அனௌன்ஸ் பண்ணி இந்த பேண்ட் உள்ளே தான் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது கிராலிங் பெக். ஸோ அது எப்போவுமே மார்க்கெட் டிட்டர்மெண்ட்டாக தான் இருக்கும். மார்க்கெட் டிட்டர்மெண்ட்டில் அது வந்து டிப்ரிஷியேட்டும் ஆகலாம், அப்ரிஷியேட்டும் ஆகலாம், டிப்ரிஷியேட்டும் ஆகலாம், அப்ரிஷியேட்டும் ஆகலாம். ஆனால் நான் வச்சிருக்கிற லிமிட்டை கிராஸ் பண்ணி போகிறப்போ நான் இன்டர்வீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் மேனேஜ் ஃப்ளோட்டு, சாரி கிராலிங் பெக். மேனேஜ் ஃப்ளோட்டும் கிராலிங் பெக்குக்குள்ள இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா, கிராலிங் பெக்கில் இதுதான் அப்பர் பேண்டு, இதுதான் லோவர் பேண்டுன்னு மக்கள்கிட்ட பப்ளிக்காக சொல்லிடுவாங்க. ஆனால் மேனேஜ் ஃப்ளோட்டில் இது சொல்ல மாட்டாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இப்படி ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும், ஓகே. ஆனால் அப்பர் லிமிட் எவ்வளோ, லோவர் லிமிட் எவ்வளோ அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல மாட்டாங்க. ஆர்பிஐ வந்து ஒரு ரொம்ப வந்து டிப்ரிஷியேட் ஆகிறப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க, இல்லை ரொம்ப அப்ரிஷியேட் ஆகிறப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் எப்போ இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிளிசிட்டான சொல்லாமல் பண்ணுறது மேனேஜ் ஃப்ளோட்டு. இதுதான் என்னோட பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது கிராலிங் பெக். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் எப்படி இருக்கும்னா, ஆர்பிஐ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுது, இங்கே வந்து டோட்டலாக ஃபிக்ஸ்டு. ஆனால் இங்கே ஃபிக்ஸட் பட் அட்ஜஸ்டபிள் தேவை அப்படிங்கிற போது ரீவேல்யூவேஷன் அண்ட் டீவேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இங்கே வந்து எப்போவுமே ஃப்ரீ ஃப்ளோட்டு தான். ஃப்ரீ ஃப்ளோட்டுனா மார்க்கெட் டிட்டர்மெண்ட்டாக தான் இருக்கும், அப்ரிஷியேஷன் அண்ட் டிப்ரிஷியேஷன் தான் நடக்கும், அது பாட்டிக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் தேவை அப்படிங்கிற போது ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷன் வருது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம மேனேஜ் ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் மேனேஜ் ஃப்ளோட் தான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வந்து ஏதோ பேண்ட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, அது 80ல் இருக்கணுமா, 85ல் இருக்கணுமா, 75ல் இருக்கணுமா, 70ல் இருக்கணுமா அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. ஆர்பிஐ வந்து அதுக்குங்கிறப்போ இன்டர்ஃபீன் பண்ணல. ஸோ ஆர்பிஐ வந்து எப்படி வந்து இன்டர்வீன் பண்ணுறாங்க, ஸோ ஆர்பிஐ வந்து எப்போ வந்து இந்த மேனேஜ் ஃப்ளோட்டில் எப்படி இன்டர்வீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அடுத்த டாபிக் பார்க்குறப்போ வில் டிஸ்கஸ்.
ஸோ அடுத்தது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படிங்கிற டாபிக் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் வேர் யூ பை அண்ட் செல் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை வாங்குறதும் விற்கிறதுமா இருக்கிற இடத்த தான் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் நம்ம டாலர்ஸையும் ருப்பீஸையும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து போய் வாங்குறோம்ல, நம்ம வந்து ஸோ இப்போ நம்ம டக்குன்னு வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறோம், நமக்கு வந்து டாலர் வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாரின் டூருக்கு போகிறோம், டாலர் வேணும்னா என்ன பண்ணுறோம், மணி ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு ரூபாவை டாலருக்கு மாற்றிட்டு வரோம்ல. இப்போ நம்ம டக்குன்னு வந்து ஸ்ரீலங்காக்கு போகிறோம், இப்போ ஸ்ரீலங்கா டூருக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்ரீலங்கன் கரன்சி வேணும். அப்போ ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு என்ன பண்ணுறோம், ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு ரூபாவை கொடுத்து ஸ்ரீலங்கன் கரன்சி வாங்கிக்கிறோம். இப்போ நம்ம வந்து மலேசியாவுக்கு போகிறோம், அப்போ ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு மலேசியன் கரன்சி வாங்கிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாரினுக்கு போகிறப்போ, நமக்கு ஃபாரின் கரன்சி தேவைப்படுறப்போ, நம்ம எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஃபாரின் கரன்சி வாங்குறதுக்காக இருக்கிறது தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஃபாரின் மார்க்கெட்னா என்ன, வேர் பையர் அண்ட் செல்லர் மீட்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னா ஃபாரின் கரன்சிஸை விற்கிறவரும் ஃபாரின் கரன்சிஸ் வாங்குறவரும் மீட் பண்ணுற இடம் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. 3 ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன், கிரெடிட் ஃபங்க்ஷன் அண்ட் ஹெட்ஜ் ஃபங்க்ஷன். எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம எப்பவும் பார்க்குற அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் டு எக்ஸ்சேஞ்ச் ஒன் கரன்சி வித் அனதர் கரன்சி. ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் கரன்சியை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் கரன்சி கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற சிஸ்டம் தான் எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இப்போது இந்த மாதிரி ஃபாரின் டூர் போகிறப்போ டாலரை ருப்பீஸாக மாற்றுறதுக்கும் ருப்பியை டாலராக மாற்றுறதுக்கும் நம்ம வந்து கரன்சியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன். கிரெடிட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, டு பாரோ ஃபாரின் கரன்சி லோன். ஸோ நம்ம வந்து ஃபாரின் கரன்சிஸ் டினாமினேஷன்லேயே வந்து லோனை வந்து பாரோ பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிரெடிட் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணுறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு பையர்ஸ் கிரெடிட் வாங்கணும், சப்ளைஸ் கிரெடிட் வாங்கணும். பையர்ஸ் கிரெடிட், சப்ளைஸ் கிரெடிட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் ஒரு இம்போர்ட்டர், நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து கூட்ஸை இம்போர்ட் பண்ணுறீங்க. இம்போர்ட் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டாலர் பே பண்ணி தானே வாங்கணும். அப்போ உங்களுக்கு பணம் தேவையில்ல. ஸோ அப்படி வெளிநாட்டில் டாலர் பே பண்ணி இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் டாலரில் கடன் வாங்குறீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஃபாரின் கரன்சியில் கடன் வாங்குறதுக்காக இருக்கிறது கிரெடிட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் நீங்கள் எக்ஸ்சேஞ்சஸும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸில் உங்களுக்கு கடன் வேணுனாலும் கடன் வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்ஜ் ஃபங்க்ஷன்ஸும் பண்ணிக்கலாம். ஹெட்ஜ் ஃபங்க்ஷன்னா என்னது அப்படின்னா, ஸ்பாட் அண்ட் ஃபார்வர்டு. ஸ்பாட் மார்க்கெட் அண்ட் ஃபார்வர்ட் மார்க்கெட். ஃபார்வர்ட் மார்க்கெட்டில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன, ஹெட்ஜ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபார்வர்ட் மார்க்கெட் அதை தான் வந்து ஹெட்ஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பாட் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, ஸ்பாட் மார்க்கெட் ஹெட்ஜு கீழே வராது. ஸ்பாட் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கரன்சியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் என்ன விலைக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோ அந்த விலைக்கு நீங்கள் அப்படியே மாற்றிக்கிறீங்க அப்படின்னா ஸ்பாட். நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்பாட்டில் அந்த டேயில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரான்சாக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் இப்போ வந்து டக்குன்னு வந்து ஃபாரின் போகிறீங்க, அப்போ வந்து இப்போ இப்படி வச்சுக்கலாம், நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் $2 பே பண்ணுறீங்க. அப்போ $2 பே பண்ணுறப்போ எவ்வளோ ரூபா கொடுத்து $2 வாங்குகிறோம், $160 கொடுத்து $2 வாங்குகிறோம். அன்றைக்கி என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கொடுத்து நான் ஸ்பாட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பேர் ஸ்பாட்டு. ஹெட்ஜ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ஃபார்வர்ட் மார்க்கெட். ஸோ ஃபார்வர்ட் மார்க்கெட்னா என்ன, இப்போ நான் வந்து ஒரு கார் கம்பெனி ஆதில் மோட்டார்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஆதில் மோட்டார்ஸ்க்கு எனக்கு வந்து இன்ஜின் வேணும், காருக்கு இன்ஜின் வேணும். நான் அதனால் என்ன பண்ணுறேன், ஜெர்மனிலேருந்து இன்ஜின் வாங்குறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஜெர்மனியில் இருக்கிற இன்ஜின் மேனுஃபேக்சர்கிட்ட ஆர்டர் கொடுக்குறேன். எனக்கு கார் இன்ஜின்ஸ் ஒரு 100 கார் இன்ஜின் வேணும், இல்லை 1000 கார் இன்ஜின் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறேன். நான் 1000 கார் இன்ஜின் வந்து ஜெர்மனிலேருந்து ஆர்டர் பண்ணுறேன்னா, ஜெர்மனிலேருந்து இன்ஜின் தயாரித்து இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த ஆர்டர் நான் கொடுத்தோன்னே என்ன, இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணால் நாளைக்கே 1000 இன்ஜின் கொடுத்துருவாங்களா, இல்லை நாளைக்கே 100 இன்ஜின் கொடுத்துருவாங்களா? நான் ஆர்டர் கொடுத்த பிறகு தான் அவங்க செய்யவே ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் ஆர்டர் வாங்கின பிறகு அவங்க வந்து எப்போ டெலிவர் பண்ணுவாங்க, டெலிவர் பண்ணவே வந்து ஒரு 6 மாதம் ஆகும், கரெக்டாக 6 months ஆகும், ஆர் சம்டைம் 1 year ஆகும். ஸோ அடுத்த வருஷம் தான் எனக்கு டெலிவரியே நடக்கும். நான் 2024 ஆர்டர் பண்ணால் 25 தான் வரும். ஸோ அப்போ எனக்கு அடுத்த வருஷம் டெலிவரி ஆகிறப்போ எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறது? இப்போது இன்றைக்கி நான் வந்து நான் இதை வந்து இப்படி வச்சுக்கலாம், $1 million கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் ஒரு வருஷத்தில் வந்து டாலரோட இது மாறிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் $1 = 80 rupees அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் $1 million கொடுக்குறீங்க அப்படின்னா அது எக்ஸ்சேஞ்ச் ஆகிறப்போ எவ்வளோவா எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்னா $80 million எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நீங்கள் 80 மில்லியன்னா 8 கோடி, நீங்கள் 8 கோடி கொண்டு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 1 million வாங்கிக்கலாம். ஸோ 1 millionனா எவ்வளோ வரும், 1 millionனா 10 லட்சமா? சரி, 1 million தான் வருதா? சரி, 1 millionனா வந்து இட் இஸ் கோயிங் டு பி $1 million. ஸோ $1 million வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக $1 = 80 rupees அப்படின்னு இருக்குது அப்படின்னா
ஸோ யூ வில் ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்சேஞ்ச். அது எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம்? வென் வி ஆர் எக்ஸ்சேஞ்சிங் இட், நம்ம வந்து கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா கொண்டு போகணும். இல்லை 8 கோடி கொண்டு போகணும். கரெக்டு தான். 8 கோடி கொண்டு போயிட்டு நான் கொடுத்தா தான் எனக்கு $1 மில்லியன் கிடைக்கும். கரெக்டாக $1 மில்லியன் வேணும்னா நான் 8 கோடி கொடுக்கணும். 8 கோடி கொடுத்துட்டு நான் $1 மில்லியன் வாங்கிட்டு நான் அதை வச்சு பண்ணுவேன். ஸோ அதை வச்சு வந்து ஐ வில் டூ தி டிரான்சாக்ஷன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் ஹெட்ஜில் நான் அடுத்த வருஷம் தான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். நான் இம்போர்ட் பண்ண போகிறது நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே $1 80ங்கிறது 90 ஆகிடும்ல. அப்போ எனக்கு காஸ்ட் வந்து 8 கோடியிலேருந்து 9 கோடி ஆகுதுல்ல. 8 கோடி இருக்க வேண்டிய இடத்துல 9 கோடின்னு ஆகுதுல்ல. அப்போ நான் 9 கோடி $1 கோடி எக்ஸ்ட்ரா ஆகுது. ருப்பியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி வேணால் மாறலாம். அதுவே ஃபியூச்சரில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் குறைஞ்சிருந்ததுன்னா, ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் குறைஞ்சிருந்ததுன்னா அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு செல்லருக்கு வந்து போக வேண்டிய காசு வந்து குறையுது. ஸோ அப்போது எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு மார்க்கெட்டில் இப்போது நான் இப்படி ஆர்டர் பண்ணுறப்போ நான் அடுத்த வருஷம் தான் உனக்கு பேமெண்ட் கொடுக்க போகிறேன். அடுத்த வருஷம் நான் பேமெண்ட் கொடுக்குறப்போ என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கே முடிவு பண்ணும். அடுத்த வருஷம் நான் அதை வாங்குறப்போ $1 80 ருபீஸ்க்கு தான் நான் வாங்குவேன். அன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அது 90 ஆயிருக்கலாம், இல்லை 70 கூட ஆயிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அன்றைக்கி என்ன டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோங்கிறது இன்றைக்கே நான் முடிவு பண்ணுறேன். அப்போ தான் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ அப்போது ஃப்யூச்சரில் நான் என்ன ரேட்டு கொடுத்து வாங்க போகிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுற டிரான்சாக்ஷன் பேர் தான் ஹெட்ஜ் ஃபங்க்ஷன். ஸோ ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார்வர்டில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணுறது. நான் ஃப்யூச்சரில் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு நான் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ $1 எவ்வளோக்குன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. அப்போது $1 $90 ஆயிடுச்சுன்னா நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போது $1 $60 ஆச்சுன்னா நான் கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போது எனக்கு வந்து எவ்வளோ ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் இருக்க ரிஸ்க்கை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்போவே நான் வந்து ஒரு ஃபார்வர்டு டீலை வந்து சைன் பண்ணி ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஒரு டீலை வந்து சைன் பண்ணுவோம். ஸோ ஃப்யூச்சரில் நான் அப்படி வாங்குறப்போ இந்த விலைக்கு வாங்கிக்கிறேன், அப்படி இந்த விலைக்கு வாங்குறப்போ நான் இது இவ்வளோ பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். இதுக்கு பேர் தான் ஃப்யூச்சர் டீலிங். கிளியரா? ஸோ இப்படி பண்ணுறப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து விலை பேசுகிறீங்க. விலை பேசுகிறப்போ வந்து நான் 6 மாதம் கழித்து வாங்குறப்போ இன்றைக்கி வந்து $1 80 இருக்குல்ல, இந்த ரேட்டில் தான் நம்ம இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் 6 மந்த்ஸ் கழித்து வாங்குறப்போ நான் $1 = 80 ருபீஸ்க்கே நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் 6 மந்த்ஸ் கழித்து பார்க்குறப்போ $1 வந்து 70 ருபீஸ் ஆகிடுச்சு. $1 70 ருபீஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ நீங்கள் ஒரு இம்போர்ட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் $70 கொடுத்தாலே உங்களால் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் $80 ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க்கு. ஆனால் உங்களுக்கு அது $70 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லாபம், விற்கிறவருக்கு ரிஸ்க்கு. ஆனால் அதுவே வந்து $1 90 ருபீஸ் ஆயிடுச்சுன்னா, 6 மாதத்தில் $1 90 ருபீஸ் ஆயிடுச்சுன்னா கொடுக்குற நமக்கு ரிஸ்க்கு. ஆனால் $1 வந்து 17 ஆயிடுச்சுன்னா விற்கிற அவருக்கு வந்து ரிஸ்க்கு, நமக்கு லாபம். $1 90 ஆயிடுச்சுன்னா நமக்கு ரிஸ்க்கு, அவருக்கு லாபம், அவருக்கு நிறைய இன்கம் வரும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நமக்கு ஃபார்வர்ட் ஆப்ஷன் இருக்குது. அப்படி ஃப்யூச்சரில் நடக்கிற ஃப்யூச்சரில் நடக்கிற ட்ரேடை அதுக்கு அக்ரிமெண்ட் இன்றைக்கே அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அப்படி அக்ரிமெண்ட் போடுறப்போ அந்த அக்ரிமெண்ட்டை நிச்சயமாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணாமலும் போகலாம். அந்த டீலிங்கில் இருக்கலாம், இல்லை டீலிங்கில் இல்லாமலையும் போகலாம். ஸோ நான் ஆப்ட் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆப்ட் அவுட்டும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இதாகிடுச்சு, நான் ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸுக்கு நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாலும் நான் வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துக்கலாம். ஸோ ஹெட்ஜ் ஃபங்க்ஷன்னா என்ன? ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நடக்க போகுதுங்கிறத இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் தான் ஃப்யூச்சர் டிரான்சாக்ஷன் நடக்க போகுதுன்னு முடிவு பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு யாருக்கு வேணால் சாதகமாக இருக்கலாம், 2 பார்ட்டியில். ஸோ ஒருத்தருக்கு சாதகமாக ஒருத்தருக்கு பாதகமாக தான் அது எப்பவுமே இருக்கும். ஏறிடுச்சுன்னா ஒருத்தருக்கு பெனிஃபிட் ஆகும், இறங்குச்சுன்னா இன்னொருத்தருக்கு பெனிஃபிட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 2 பேருமே ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி ஃப்யூச்சரில் டிரான்சாக்ஷன் நடக்கிறப்போ நீங்கள் ஃபார்வர்ட் ஃப்யூச்சரில் சைன் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த டிரான்சாக்ஷனை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஃபார்வர்ட் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் சைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அந்த டீல்லேருந்து வெளியே வந்துக்கலாம், ஒரு பெனால்ட்டி மட்டும் கட்டிட்டு. ஸோ ஃபார்வர்டு டிரான்சாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ஃபியூச்சர், ஃபார்வர்ட் ஆப்ஷன் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். ஸோ அதான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸில் இத்தனை கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸில் பார்க்க போகிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்ரி நேஷனுடைய ஆர்பிஐ வந்து ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் எக்ஸ்டர்னல் செக்டரோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல. எல்லா நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிற ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. எதுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கிரைசிஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ
ஸோ அவங்க வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய வெளிநாட்டிலேருந்து வாங்குற கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணணும்னா நாட்டில் இனஃப் டாலர்ஸ் இருக்கணும். அந்த இனஃப் டாலர்ஸ் ரிசர்வ்ஸை எப்போவுமே இந்தியாவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐ அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு நான் எப்போவுமே இந்தியாவுக்குள்ளே கொஞ்சம் டாலர்ஸை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ தட் ஆல்வேஸ் வந்து என்னைக்காவது டாலர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா நான் அதை வச்சு அதை ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்கனாமியில் எப்போவுமே டாலர்ஸோட இருப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். ஸோ இது வந்து என்னென்ன ஃபார்மேட்டில் வைக்கலாம்னா 4 ஃபார்மேட்டில் வைப்பாங்க. ஃபாரின் கரன்சி அசட், ஃபாரின் கரன்சி அசட்ஸில் வைக்கலாம், இல்லை கோல்டு ஃபார்மேட்டில் வைக்கலாம், இல்லை ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸில் வைக்கலாம், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் ஃபார்மேட்டில் வைக்கலாம், இல்லை ஃபோர்த் வந்து ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பொசிஷன், ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பொசிஷன்லையும் வைக்கலாம். இது மாதிரி 4 ஃபார்மேட்லேயும் வந்து நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபாரின் அசட்ஸ், ஸோ இது மாதிரி 4 ஃபார்மேட்டில் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி 4 ஃபார்மேட்டில் ஆர்பிஐ வந்து கரண்ட் ரிசர்வ்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்மக்கிட்ட $630 பில்லியன் வரைக்கும் இருக்குது. $630 பில்லியன் வந்து நம்ம ரிசர்வ்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நம்ம எவ்வளோ ரிசர்வ்ஸ் வச்சுருக்கோம்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்கின கடனோட வேல்யூவை விட கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம ரிசர்வ்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து 630, சம்டைம்ஸ் 640, 650 அந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். போன மாதம் 680 வரைக்கும் கூட போச்சு. ஸோ அவ்வளோ நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியா வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கின பாரோயிங்ஸை விட அதிகமாகவே வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் பாரோயிங்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் வெளிநாட்டிலேருந்து வாங்குற கடனை விட எக்ஸ்ட்ராவாகவே நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து 4 ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணலாம். ஃபாரின் கரன்சி அசட்ஸ் அப்படின்னா ஃபாரின் கரன்சி அசட்ஸ் அப்படிங்கிறது 2 ஃபார்மேட்டில் வைக்கலாம். என்னென்ன ஃபார்மேட் அப்படின்னா ஒன்று வந்து யூ கேன் மெயின்டைன் இன் தி கரன்சி ஃபார்மேட், டைரெக்டாக லிக்விட் கேஷாக வச்சுக்கலாம். ஃபாரின் கரன்சிஸ்லாம் என்னென்ன டாலர்ஸு, என்னு, யுவானு, அப்புறம் பவுண்டு, யூரோ, இந்த மாதிரியான கரன்சிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேஷ் ஃபார்மேட்டில் கரன்சி ஃபார்மேட்டில் கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ். ஸோ அந்தந்த நாட்டோடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டி, அதாவது அமெரிக்காவோட கவர்மெண்ட் செக்யூரிட்டி டாலர் டினாமினேட்டடாக இருக்கும், ஜப்பானோட கவர்மெண்ட் செக்யூரிட்டி என் டினாமினேட்டடாக இருக்கும், சைனாவோட கவர்மெண்ட் செக்யூரிட்டி யுவான் டினாமினேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் எப்படி நம்மளோட கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கோ அது மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்தந்த நாட்டுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் எப்போவுமே ஸ்ட்ராங். நீங்கள் அமெரிக்காவோட கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கி வச்சா அதான சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் தட் வில் பி டாலர் டினாமினேட்டட் ஆல்சோ. இப்போ நீங்கள் அமெரிக்கன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து டாலர் டினாமினேட்டர் தான் இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் அதை மார்க்கெட்டில் விற்று டாலர் ஆக்கிக்கலாம். இப்போ எப்படி இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் கவர்மெண்ட் செக்யூரிட்டி விற்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கும், எல்லாரும் அதை வாங்க ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் வேர்ல்டு மார்க்கெட்லையும் எப்போ வேணால் நீங்கள் ஜப்பானோட கவர்மெண்ட் செக்யூரிட்டியோ இல்லை பிரிட்டனோட கவர்மெண்ட் செக்யூரிட்டியோ இல்லை யூரோப்பியன் யூனியனோடதோ விற்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் பாண்ட்ஸ் வந்து வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் வச்சிருக்கலாம். 2வது ஃபார்மேட் வந்து கோல்டில். இதோட ஐடியா என்ன அப்படின்னா எப்பப்போலாம் நாட்டுக்கு வந்து இமீடியட்லி வந்து டாலர் நீட்ஸ் இருக்கோ அப்பப்போலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கரன்சியை விற்று அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், இந்த எஸ்டிஆர் அண்ட் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் வரேன். இப்போ இந்த ரிசர்வ்ஸில் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க, ரிசர்வ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. ரிசர்வ் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து எப்பப்போலாம் வந்து இப்போ இப்படி வச்சுக்கலாம், டாலரோட டிமாண்ட் வந்து ஹை ஆயிடுச்சு, நிறைய நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம், அதனால் நிறைய டாலரோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, ருப்பியும் வீக்கன் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாலரோட டிமாண்ட் அதிகமாகி டாலர் ஸ்ட்ராங் ஆகுது, இல்லை ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் ஆகி டாலரோட சப்ளை குறைஞ்சு டாலர் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது, டாலர் வேல்யூ அதிகமாகிட்டே போகுது. டாலர் வேல்யூ அதிகமாகிட்டே போகிறப்போ ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது. ஸோ $1 இஸ் ஈக்குவல் டு இப்படி வச்சுக்கலாம், $1 இஸ் ஈக்குவல் டு 18 இருக்குது, அது திடீர்னு 81 ஆகுது, 82 ஆகுது, 83 ஆகுது, 84 ஆகுது, இப்படி சர்ச் ஆகிட்டே போகுது. இப்படி சர்ச் ஆகிட்டே போகிறப்போ டியூ டு சம் ரீசன் டாலர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, இப்படி சர்ச் ஆகிட்டே போகுது, சர்ச் ஆகலை, ஃபால் ஆகிட்டே போகுது. அப்படிங்கிறப்போ டக்குன்னு இந்த ஃபாலை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, எதனால் இது ஃபால் ஆகுது, எதர் டாலரோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு இல்லை டாலரோட சப்ளை வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ அப்போ மார்க்கெட்டில் எதர் டாலர் தட்டுப்பாடு இருக்குது. ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரிசர்வ்ஸ்லேருந்து கொஞ்சம் டாலர்ஸ் எடுத்து எக்கனாமியில் செல் பண்ணுவாங்க, பம்பின் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட்டில் டாலருக்கான டிமாண்ட் அதிகமாகிடுச்சுல, ஸோ அதனால் டாலர் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்லேருந்து கொஞ்சம் டாலர் எடுத்து மார்க்கெட்டில் பம்பின் பண்ணுவாங்க.
அப்படி பம்ப் இன் பண்ணுறப்போ டாலரோட டிமாண்ட் அட்ரஸ் ஆகிடும். இல்லை டக்குன்னு டாலரோட சப்ளை ஃபால் ஆயிடுச்சு, ஏன்னா ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் வந்து டாலரோட சப்ளை ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ரிசர்வ்ஸ்லேருந்து டாலர் எடுத்து இப்படி பம்ப் இன் பண்ணுறப்போ மார்க்கெட்டில் டாலரோட அவைலபிலிட்டி அதிகமாகிடும். ஸோ அப்போது மார்க்கெட்டில் டாலரோட டிமாண்ட் வந்து அதிகமாகிடுச்சு, இல்லை சப்ளை குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆர்பிஐ வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ்லேருந்து டாலரை செல் பண்ணுறப்போ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை நீட்ஸ் அட்ரஸ் பண்ணிடலாம். அப்படி அட்ரஸ் ஆகிறப்போ டாலரோட ருப்பியோட டிப்ரிஷியேஷன் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்பப்போலாம் வந்து ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகுது, இப்போ வந்து $1 = 80 இருக்குது, $1 = 75, 74, 73, 72, 71 அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. ருப்பி அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கிறப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அப்ரிஷியேட்டும் ஆக மாட்டாங்க. நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ருப்பி அப்ரிஷியேட் ஆகிட்டே இருந்தால் ஆர்பிஐ விட்டுருவாங்க. $1 இன்னைக்கு 80 இருக்குது, அது டக்குன்னு 70 ஆகுது, 60 ஆகுது, 50 ஆகுது அப்படின்னா ஆர்பிஐ அதை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. $1 = 40 rupees ஆகணும், $1 = 1 rupee ஆகணும், அப்போ தான் இந்தியா வல்லரசு நாடு, அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படி. ஸோ அது எப்படி அப்படின்னா ருப்பி வந்து அப்ரிஷியேட்டும் ஆகக்கூடாது, டிப்ரிஷியேட்டும் ஆகக்கூடாது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ருப்பி என்னவா இருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து சாமர்த்தியம். ஸோ $1 = 80னா அது 80லேயே இருக்கா, அதுதான் வந்து ஸ்ட்ரென்த்து. ஸோ அது வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டே போனாலும் இந்தியன் எக்கனாமிக் ஆபத்து, டிப்ரிஷியேட் ஆகிட்டே போனாலும் இந்தியன் எக்கனாமிக் ஆபத்து. ஏன் டிப்ரிஷியேட் ஆகிட்டு போனாலே இந்தியன் எக்கனாமிக் ஆபத்து? நம்ம கரன்சி வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பேஸ்ட் எக்கனாமியாக ஆகணும்னு நினைக்கிறோம். அப்போ எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ வந்து எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்ம இம்போர்ட் பேஸ்ட் எக்கனாமியாக இருக்கும், நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டே போச்சுன்னா இம்போர்ட் காஸ்ட்லி ஆகிட்டே போதில்ல. நீங்கள் $2 கொடுத்து இம்போர்ட் பண்ணோன்னா $180 $160 கொடுத்து இம்போர்ட் பண்ணலாம். $1 90 ஆயிடுச்சுன்னா $180 கொடுத்து தானே இம்போர்ட் பண்ணோம். $1 100 ஆயிடுச்சுன்னா $200 கொடுத்து தானே இம்போர்ட் பண்ணோம். ஸோ அப்போது ரூபா வந்து டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா இம்போர்ட் வந்து காஸ்ட்லி ஆகிட்டே போகும். ஸோ நம்ம இம்போர்ட் பேஸ்ட் எக்கனாமியாக இருக்கிறதுனால நமக்கு அது பாதிப்படையும். லாங் டேர்மில் நம்ம எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ருப்பி அப்ரிஷியேட் ஆகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும்? ருப்பியோட வேல்யூ ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகுது. $1 80லேருந்து 70 ஆகுது, 60 ஆகுது, 50 ஆகுது, 40 ஆகுது அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இன்கம் வந்து அஃபெக்ட் ஆகிடும். அப்போ எக்ஸ்போர்ட்டர் வந்து $1 80 இருக்கிறப்போ எக்ஸ்போர்ட் பண்ணால் அவருக்கு $160 வரும். இப்போ $1 40 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவர் எக்ஸ்போர்ட் பண்ணார்னா $2 வர இடத்துல அவருக்கு வந்து $80 தான் வரும். ஸோ $1 40 ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு $80 தான் வருமானம். ஆனால் $1 80 இருந்துச்சுன்னா $160 வருமானம். ஸோ அப்போ எக்ஸ்போர்ட்டருக்கு இன்கமே வரலன்னா இப்போ எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகிடும். நம்ம எக்ஸ்போர்ட்டை தான் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எக்கனாமி ரன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ருப்பி அப்ரிஷியேட் ஆனாலும் அரெஸ்ட் பண்ணணும், டிப்ரிஷியேட் ஆனாலும் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா இம்போர்ட் அஃபெக்ட் ஆகுது, அப்ரிஷியேட் ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது சரி. ஸோ அது மாதிரி ருப்பி அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குமே ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்லேருந்து டாலரை அப்சார்ப் பண்ணிப்பாங்க, பை ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. ஏன் வந்து ருப்பி அப்ரிஷியேட் ஆகுது? ஏன்னா டாலர் வந்து சப்ளை வந்து அதிகமாக இருக்குது, டாலரோட சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால தான் ருப்பி அப்ரிஷியேட் ஆகுது. அப்போ அந்த எக்ஸஸ் டாலரெல்லாம் ஆர்பிஐ வந்து வாங்கிடுவாங்க. டக்குன்னு வந்து இந்தியன் எக்கனாமிக்குள்ளே பயங்கரமான டாலர் இன்சர்ஜ் வந்து நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இல்லை நிறைய வந்து டாலர் வந்து உள்ள ரெமிட்டன்ஸ் மூலமாக உள்ளே வந்துருச்சு அப்படின்னா டாலரோட இந்த உள்ளே வந்ததுனால ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்படி அப்ரிஷியேட் ஆகிறப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து அந்த சர்ஜான டாலர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இதான் நம்ம மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற அந்த ஸ்கீம்லேயும் அங்கே பார்த்தோம். ஏன்னா அதை விட்டால் இன்ஃப்ளேஷன் வந்துடும். ஸோ ஏன்னா நிறைய ஃபாரின் கரன்சி உள்ளே வந்துச்சுன்னா அது வந்து இன்ஃப்ளேஷனரியாகவும் இருக்கும், ஏன்னா மணி சப்ளைக்கும் காரணம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை அப்சர்வ் பை பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் பார்த்த மாதிரி தான் ருப்பி அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா செல் பண்ணி அதை டாலரோட டிமாண்டையும் சப்ளையும் கேட்டர் பண்ணுவாங்க. ருப்பி அப்ரிஷியேட் ஆகிடுச்சுன்னா டாலரை அப்சார்ப் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை ரெகுலேட்டடாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது தான் ஆர்பிஐயோட கடமை. அப்படி ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரிசர்வ்ஸை பயன்படுத்துகிறாங்க. இந்த ரிசர்வ்ஸ் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கப்பாகவும் இருக்குது. அட் தி சேம் டைம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ருப்பி அப்ரிஷியேட் ஆனாலோ டிப்ரிஷியேட் ஆனாலோ அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாகவும் இருக்குது. நாளைக்கு ருப்பி வந்து டக்குன்னு வீக் ஆகிட்டே போச்சு அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்க டாலர்ஸ் எடுத்து மார்க்கெட்டில் பம்பின் பண்ணி டாலரோட சப்ளைக்கு கேட்டர் பண்ணி அவங்க வந்து இந்த ஸ்லம்பை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை 4 ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபாரின் கரன்சி அசெட்ஸ், கோல்டு, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அண்ட் ரிசர்வ் ட்ரான்சி பொசிஷன். கிளியரா? ஸோ இதில் ரிசர்வ் ட்ரான்சி பொசிஷன்னா என்ன, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னா என்ன, உங்களுக்கு ஃபாரின் கரன்சி கோல்டுன்னா புரிஞ்சிடுச்சு. ஸோ கரன்சியாக இருக்குது. இப்போ டக்குன்னு வந்து நமக்கு வந்து டாலர் வேணும், இப்போ ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுது, டாலர் வேணும், இல்லை நிறைய இம்போர்ட்ஸ் பண்ணணும், டாலர் வேணும் அப்படின்னா டக்குன்னு வந்து என்ன பண்ணலாம், கரன்சி ஃபார்மேட்டில் இருந்தால் கரன்சி ஃபார்மேட் எடுத்து டேரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ அப்படி கொடுக்கலன்னா அடுத்து லிக்விட் ஃபார்மேட்டில் எது, கோல்டுலேருந்து எடுத்து டேரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ கோல்டுக்கு அடுத்து லிக்விட் ஃபார்மேட் எது, கவர்மெண்ட் செக்யூரிட்டி. நீங்கள் அமெரிக்கன் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோ இல்லைனா ஜப்பனீஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோ இல்லை பிரிட்டனோட கவர்மெண்ட் செக்யூரிட்டியோ எடுத்து மார்க்கெட்டில் விற்றா எப்போவும் அது வாங்க ஆள் இருப்பாங்க. உங்களுக்கு இமீடியட்லி டாலர் வேணும்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை விற்று வாங்கிக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி இவங்க வச்சிருக்க அந்த அசட்டெல்லாம் எடுத்து விற்று இமீடியட்லி அந்த அந்த டிப்ரிஷியேஷனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கரன்சி ரிசர்வ்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஃபாரின் கரன்சி அசட்ஸ் அண்ட் கோல்டு, 2 அதர் ஃபார்மேட்லேயும் அவங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அது என்னதுன்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அண்ட் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பொசிஷன். ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னால் என்ன? வாட் இஸ் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்? ஸோ ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ சிஸ்டம் விச் இஸ் கிரியேட்டட் பை ஐஎம்எஃப். ஐஎம்எஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, எதுக்கு ஐஎம்எஃப் ஆரம்பித்தாங்க? எந்த ஒரு நாட்டும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்க்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஐஎம்எஃப் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நோ நேஷன் ஷுட் என்டர் இன்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். ஆல்வேஸ் எவ்ரி நேஷன் ஷுட் ஹாவ் மினிமம் ரிசர்வ்ஸ் டு மெயின்டைன் தேர் எக்கானமி. ஸோ எக்கானமியை ரெகுலேட்டடாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து அவங்கள்ட்ட மினிமம் ரிசர்வ்ஸ் இருக்கணும். ஸோ அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, ஃபாரினில் கடன் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட கரன்சியை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ரிசர்வ்ஸ் இருக்கணும். அப்படி சம்டைம்ஸ் வந்து அந்த ரிசர்வ்ஸ் குறையிறப்போ தான் என்ன ஆகிடுது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்க்குள்ளே போயிடுறாங்க. அப்படி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸில் போகிறப்போ அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஐஎம்எஃபே ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் 1991 நம்ம பிஓபி கிரைசிஸில் போகிறப்போ நம்ம ஐஎம்எஃப் கிட்ட போனோம். ஸோ அப்படி ஐஎம்எஃப் கிட்ட போனால் ஐஎம்எஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. வாட் இஸ் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்ட்ரி ஐஎம்எஃப்ல மெம்பர் ஆனோடனே அந்த கண்ட்ரியோட கோட்டாவை வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ கண்ட்ரியோட கோட்டானா என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் கெப்பாசிட்டி எவ்வளோ, ஜிடிபி வேல்யூ எவ்வளோ வந்து அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து அந்த எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு, ஸோ how much GDP, how much trade and how much stable it is and how much open the economy is, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு கோட்டா வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோட்டாவை அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கோட்டாவை பேஸ் பண்ணி தான் அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை வந்து அந்த கோட்டாவை தான் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கோட்டாவை கொடுக்குறப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை எஸ்டிஆர் ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ எஸ்டிஆர் இஸ் சம்திங் சிமிலர் டு கரன்சி. ஸோ ஐஎம்எஃப் உருவாக்குன ஒரு அசட் தான் வந்து எஸ்டிஆர். ஸோ எஸ்டிஆர் இஸ் அசட். அது வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான் எஸ்டிஆர். இது வந்து ஒரு அசட் மாதிரி. 1 கிராம் கோல்டு எப்படியோ அந்த மாதிரி தான் எஸ்டிஆரும். அதனால தான் இது வந்து பேப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் கோல்டுனா என்னதுன்னா, இது ஒரு பேப்பர் தான், ஆனால் இது கோல்டு மாதிரி. கோல்டுக்கு எப்படி ஒரு வேல்யூ இருக்கோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து எதுலேருந்து டிரைவ் ஆகுது அப்படின்னா, எஸ்டிஆர் அப்படின்னா என்ன? 1 எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு, எதோட வேல்யூ எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா 5 கரன்சிஸ்லேருந்து வருது. டாலர், யூரோ, அப்புறமா வந்து யுவான், சைனீஸ் யுவான், ஜாப்பனீஸ் யென் அண்ட் பிரிட்டனோட பவுண்டு. இதான் வந்து டிக்ரீசிங் ஆர்டரும் வெயிட்டேஜில். ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு வைட் இருக்கிற 5 இம்பார்ட்டன்ட் கரன்சிஸை எடுத்து அந்த கரன்சிஸோடைய ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்து, இந்த கரன்சியோடைய வெயிட்டட் ஆவரேஜ் பேஸ்ட் ஆன் சர்டன் வெயிட்ஸ், டாலர் இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் வெயிட்ஸ், பவுண்ட் இஸ் ஹேவிங் தி லோவஸ்ட் வெயிட்ஸ். ஸோ அப்படி அவங்க எல்லாருக்குமே ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் கொடுத்து அதோட வெயிட் எடுத்து அந்த வெயிட்டட் ஆவரேஜோட ஆவரேஜ் வேல்யூ வச்சு தான் 1 எஸ்டிஆர் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ 1 எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ஆல் தீஸ் 5 கரன்சிஸ். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, எஸ்டிஆர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் வந்து எஸ்டிஆர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு 100 எஸ்டிஆர்ஸ் இருக்கும். இந்தியா கிட்ட 100 எஸ்டிஆர் இருக்கும். இந்தியாவுக்கு 100 எஸ்டிஆர் கொடுத்துட்டாங்கன்னு வைக்கலாம். ஸ்ரீலங்காவுக்கு அவங்க எக்கனாமிக் சைஸை பேஸ் பண்ணி ஒரு 40 எஸ்டிஆர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்தந்த எக்கனாமிக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு எஸ்டிஆர் வந்து கோட்டாவை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட கோட்டா அலோகேஷன்ஸ் வந்து 100 எஸ்டிஆர், ஸ்ரீலங்காவோட கோட்டா அலோகேஷன் வந்து 40 எஸ்டிஆர் அப்படின்னு அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து இமீடியட்லி பணம் வேணும். இப்போ ஒரு பேலன்ஸ் ஆஃப் இப்போ வந்து இப்படி இருக்குது, இது வந்து இந்தியாவது, இது ஸ்ரீலங்காது. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு இமீடியட்லி ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது. அவங்களுடைய ஃபாரின் கரன்சி அசட்ஸும் கோல்டும் காலி ஆயிடுச்சு. ஆனாலும் ஸ்டில் தே நீட் டாலர்ஸ். இன்னும் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு டாலர்ஸ் தேவை. அப்படி சடன் டாலர் நீடில் இருக்கிற ஸ்ரீலங்காவுக்கு டாலர் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட இருக்க 40 எஸ்டிஆர்லேருந்து ஒரு 10 எஸ்டிஆரை இந்தியாவுக்கு விற்றுருவாங்க. 10 எஸ்டிஆரை விற்று இன் ரிட்டர்ன் என்ன வாங்குவாங்கன்னா 1 எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டாலர் எவ்வளோ ரூபாய் யூரோன்னு இருக்கலாம், அது ஈக்குவலண்ட் ஆஃப் டாலர்ஸ் ஆர் ஏதோ ஒரு கரன்சி வந்து வாங்கிப்பாங்க. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு டக்குன்னு வந்து ஒரு பிஓபி கிரைசிஸ் வருது. அவங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, டாலர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு 10 எஸ்டிஆர் எடுத்து இந்தியாவுக்கு விற்றுருவாங்க. அப்படி இந்தியாவுக்கு விற்கிறப்போ இந்தியா அந்த 10 எஸ்டிஆரை வாங்கிட்டு அது ஈக்குவலண்ட் டாலர் வேல்யூ அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ எஸ்டிஆர் இஸ் அ அசட் விச் கேன் பி எக்ஸ்சேஞ்சு ஃபார் ஃப்ரீலி யூசபிள் கரன்சி. ஸோ எஸ்டிஆர் இஸ் அன் அசட் விச் கேன் பி எக்ஸ்சேஞ்சு ஃபார் ஹார்ட் கரன்சிஸ். இந்த மாதிரி ஹார்ட் கரன்சிஸை வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், அந்த டாலர் வச்சு அவன் செலவு பண்ணிப்பான். இப்போ என்ன ஆகிடுது, ஸ்ரீலங்காவோட எஸ்டிஆர் அலோகேஷன் வந்து 13 ஆகிடும். இந்தியாவோட எஸ்டிஆர் அதாவது ஹோல்டிங்ஸ் வந்து 110 ஆகிடும். நமக்கு 100 தான் கொடுத்தாங்க, ஆனால் ஸ்ரீலங்கா கிட்ட வந்தனால நமக்கு 110 ஆகிடுச்சு. ஸ்ரீலங்கா கிட்ட 40 அலோகேட் பண்ணாங்க, ஆனால் அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து
10 குறைஞ்சிடுச்சு, 30 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹோல்டிங்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ கிளியரா? ஸோ இந்த மாதிரி ஃபாரின் கரன்சி ஹோல்டிங்ஸ் வில் பி அட்ஜஸ்டட் பேஸ்ட் ஆன் திஸ் எஸ்டிஆர். ஸோ இதான் வந்து அதோட ஐடியா. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அலோகேஷன்ஸோட நம்ம எக்ஸ்ட்ராவாக ஹோல்டிங்ஸ் 10 வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எவ்வளோ எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோமோ அதுக்கு வந்து ஐஎம்எஃப் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். இப்போது உங்ககிட்ட நான் 40 எஸ்டிஆர் கொடுத்தேன், ஆனால் நீ 10 செலவு பண்ணி 30 தான் வச்சிருக்க அப்படின்னா உங்களோட அலோகேஷன்ஸை விட உங்கள் ஹோல்டிங் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த நாடு வந்து ஐஎம்எஃப்க்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ விச் மீன்ஸ் தட் ஸ்ரீலங்கா மஸ்ட் பே இன்ட்ரெஸ்ட் டு ஐஎம்எஃப் பிகாஸ் தே ஆர் நாட் ஹேவிங் தி, அவங்கள்ட்ட 40 எஸ்டிஆர் வந்து அலோகேஷன் பண்ணாங்க, ஆனால் ஹோல்டிங்ஸில் 30 தான் இருக்குது, 10 குறைஞ்சிருக்கு. ஸோ அது 10 குறைஞ்சதுக்கு அவங்க வட்டி கட்டணும். ஸோ கொடுத்த அலோகேஷனோட எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா அதுக்கு அவங்க வட்டி வாங்குவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் எஸ்டிஆர். இதுக்கு பேர் தான் வந்து வாலண்டரி ட்ரேடிங் அரேஞ்ச்மெண்ட். வாலண்டரி ட்ரேடிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் அவங்க கோட்டாக்கு ஏற்ற மாதிரி ஒரு எஸ்டிஆரை கொடுத்துருக்கோம். அந்த எஸ்டிஆரை வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டாலர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். ஸோ ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்னால் என்னதுன்னா ஐஎம்எஃப் உருவாக்குன ஒரு கரன்சி மாதிரியான ஒரு அசட்டு. எப்பப்போலாம் ஒரு கண்ட்ரிக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருது, இமீடியட் டாலர்ஸ் வேணுமோ அப்போ அவங்க ஃபாரின் கரன்சி அசட்ஸு, கரன்சி இல்லை கோல்டு இதெல்லாம் விற்று டாலர் ஆக்கி செலவு பண்ணிக்கலாம். அதையும் மீறி தேவைப்படுது அப்படின்னா எஸ்டிஆர் எடுக்கலாம். ஐஎம்எஃப் வந்து அவங்களுக்கு ஒரு கோட்டாவில் எஸ்டிஆர் கொடுத்துருப்பாங்க. அந்த எஸ்டிஆர் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃப்ரீலி யூசபிள் கரன்சிஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் அதுக்கு பேர் தான் எஸ்டிஆர். ரிசர்வ் ட்ரான்சி பொசிஷன் அப்படின்னா இப்போ எஸ்டிஆரும் காலி ஆயிடுச்சு ஆனால் ஸ்டில் பணம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கோட்டாவில் 25% அவங்க வந்து ஐஎம்எஃப் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்து 100 எஸ்டிஆர் கொடுத்துட்டாங்க, சரி ஸ்ரீலங்காவுக்கு 40 எஸ்டிஆர் கொடுத்தாங்க, 40 எஸ்டிஆரும் காலி ஆயிடுச்சு, ஸ்டில் அவங்களுக்கு டாலர் தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட அலோகேஷன்ஸில் 25% வரைக்கும் ஐஎம்எஃப் கிட்டேருந்து அவங்க வாங்கிக்கலாம். ஸோ ஐஎம்எஃப் கிட்டேருந்து எவ்வளோ வாங்கிக்கலாம், இப்போ அலோகேட் பண்ணதில் 20% எவ்வளோ, 10 எஸ்டிஆர். ஸோ அப் டு 10 எஸ்டிஆர் வந்து ஸ்ரீலங்காவோட ரிசர்வ் ட்ரான்சி பொசிஷனாக இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரி இருக்குது, அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிஓபி கிரைசிஸ் வருது ஆர் இமீடியட்லி டாலர் நீட் வருது அப்படின்னா இப்போ அவங்ககிட்ட இருக்க ரிசர்வ்ஸ் வந்து டாலர் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் காலி ஆயிடுச்சா அவங்ககிட்ட இருக்க கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து விற்று அது டாலர் ஆக்கி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் காலி ஆயிடுச்சா கோல்டு எடுத்து மார்க்கெட்டில் விற்று செலவு பண்ணுவோம். ஸோ அதனால தான் லிக்விட் ஃபார்மேட்டில் வைக்கிறாங்க. நம்ம எஸ்எல்ஆரையும் லிக்விட் ஃபார்மேட்டில் தான் வைக்கணும், கேஷு கோல்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஃபார்மேட்டில். அதே மாதிரி தான் கேஷு கோல்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஃபார்மேட்டில் வச்சிருக்காங்க. இது 3 காலி ஆகி உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா எஸ்டிஆர் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு நாட்டுக்கிட்ட ஐஎம்எஃப் கிட்ட போகணும்னு இல்லை, பக்கத்து நாட்டுக்கிட்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைக் ஸ்ரீலங்கா இந்தியா கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாதிரி. ஸோ அப்போ அவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் காலி ஆயிடுச்சுன்னா ஐஎம்எஃப் கிட்ட போய்ட்டு அப் டு 25% வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ரிசர்வ் ட்ரான்சி பொசிஷன். ஸோ நம்மளோட எஸ்டிஆர் கோட்டாவில் அப் டு 25% வரைக்கும் ஐஎம்எஃப் கிட்ட வித்ரா பண்ணிக்கலாம். அதான் ரிசர்வ் ட்ரான்சி பொசிஷன் கிடைக்கும். இது பண்ணியும் அவங்களுக்கு இன்னும் கிரைசிஸ் சால்வ் ஆகலை அப்படிங்கிற போது தான் ஐஎம்எஃப் கிட்ட லோனாக வாங்கிக்கலாம். ஸோ ஐஎம்எஃப் கிட்ட எவ்வளோ லோன் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கோட்டா கொடுத்தாங்களோ அந்த கோட்டாவில் 140% வரைக்கும் லோனாக வாங்கிக்கலாம். இப்போ இந்தியாவோட அலோகேஷன் 100 அப்படின்னா நம்ம 140 எஸ்டிஆர் கடன் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் 100 to 100 சும்மா சொல்கிறேன், அதெல்லாம் 1000 மில்லியன்ஸில் இருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ டு மேக் த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 140% ஆஃப் தேர் கோட்டா அலோகேஷன் வரைக்கும் கடனாக வாங்கிக்கலாம். ஸோ இந்தியா வந்து 100 எஸ்டிஆர் அலோகேஷனாக 140 வாங்கிக்கலாம், 140 எஸ்டிஆர்ஸ் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். ஸோ அது கடனாக வாங்குறாங்க. இந்த மாதிரி ஃபாரின் கரன்சி அசட்ஸை வச்சு தே ஆர் மேனேஜிங் தி லிக்விடிட்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் டாபிக்ஸில் நான் உங்களுக்கு நடத்தணும்னு இருந்தது. ஸோ வாட் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதில் 6 கரன்சி நீர், 40 கரன்சி நீர், அப்புறம் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா என்ன, அப்ரிஷியேஷன், டிப்ரிஷியேஷன், டிவேல்யூவேஷன், ரீவேல்யூவேஷன் அப்படின்னா என்ன. ஸோ இந்த டாபிக் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வி சா தி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். ஸோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டமில் வந்து வி டிஸ்கஸ்ட் அபவுட் தி currency exchange rate system la we discussed about the fixed exchange rate, floating free float system. அதில் இந்தியா வந்து மேனேஜ் ஃப்ளோட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன், கிரெடிட் ஃபங்க்ஷன், ஹெட்ஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதை தாண்டி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் எது அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ருப்பி ரபிள் மெக்கானிசம். ஸோ ஃபாரின் ட்ரேட் எப்பவுமே டாலர்ஸை தானே பண்ணுவோம், இங்கே எப்படி ருப்பி ரபிளில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா யூ கோ அண்ட் வாட்ச் தி ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் வீடியோ. நாஸ்ட்ரோ ஆதில் பேக் அப்படின்னு போடுங்க, இல்லை ருப்பி ரபிள் மெக்கானிசம் ஆதில் பேக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க அந்த வீடியோ கிடச்சிரும். அதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதோட அதை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பிஃபோர் ஐ குட் கோ, உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும், அது எப்படி டாலர் அவ்வளோ ஸ்ட்ராங் கரன்சி ஆச்சு, எதனால் வந்து வேர்ல்டு ட்ரேட் எல்லாம் டாலர் நடக்குது அப்படின்னா டாலர் எப்படி ஸ்ட்ராங் கரன்சி ஆகுது அப்படின்னா அதோட மீனிங் என்ன.
வேர்ல்டே எல்லாரும் டாலர் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவ்வளோ டாலர் அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டாலரை பிரிண்ட் பண்ணி அவங்க மார்க்கெட்டில் பம்பின் பண்ணாலும் அவங்க நாட்டில் இன்ஃப்ளேஷன் வரல. ஸோ நம்ம நிறைய ரூபாவை பிரிண்ட் பண்ணி மார்க்கெட்டில் பம்பின் பண்ணால் இன்ஃப்ளேஷன் வந்துரும்னு சொல்கிறேன். இன்ஃப்ளேஷன் ஏன் வருது? அந்த ரூபாய் இப்போ நம்ம நிறைய ருபீஸை பிரிண்ட் பண்ணி மார்க்கெட்டில் பம்பின் பண்ணுறோன்னா எல்லார் கையிலையும் ருபீஸ் போயிடும். எல்லார் கையிலையும் பணம் இருக்குன்னா அந்த பணத்தை வச்சு அவங்க டிமாண்டை உருவாக்குவாங்க. அந்த டிமாண்டால் சப்ளையை கேட்டர் பண்ண முடியல. ஸோ மக்கள் கையில் இருக்க பணத்தினால உருவான டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டை கேட்டர் பண்ணுற அளவுக்கு அந்த நாட்டில் சப்ளை இல்லை அப்படின்னா அது இன்ஃப்ளேஷனரி ஆகிடும். ஸோ அப்போது நான் புதுசாக பிரிண்ட் பண்ணி போடுற பணத்தினால உருவாகிற டிமாண்டை கேட்டர் பண்ணுற அளவுக்கு சப்ளை இருக்கிற நீ ஒரு நாடாக நீ இருந்தனா எவ்வளோ வேணால் பிரிண்ட் பண்ணிக்கோ. ஸோ அமெரிக்காவில் அவ்வளோ டாலர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதனால் இன்ஃப்ளேஷனே வரல. ஸோ இன்ஃப்ளேஷன் வராத வரைக்கும் எவ்வளோ வேணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங் அவங்க எக்கானமி. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா அப்போ இருந்த டெவலப்டு நாடுகளாக இருந்த பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் பயங்கர அடி வாங்கிட்டாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் யூரோப்பே அவுட்டு. ஸோ அப்படி யூரோப் அவுட் ஆன பிறகு வேர்ல்டுலேயே ஒரு சோல் டாமினன்ட் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் பிளேயராக யூஎஸ் எமர்ஜ் ஆகிறாங்க. யூஎஸ் எமர்ஜ் ஆகி அவங்க டாலர்ஸில் தான் எல்லா நாடுகளுக்கும் கடன் தராங்க. ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் இருந்துச்சு. பவுண்டு, ஃப்ராங்க்கு, இந்த மாதிரி டாலர்ஸ்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா மிச்ச ஸ்ட்ராங் கரன்சிஸான யூரோப்லேருந்து எல்லா கரன்சியும் அடி வாங்கிடுச்சு. அப்போது டாலருங்கிற அந்த ஒரு கரன்சியில் தான் என்டையர் யூரோப்பியன் எக்கானமியும் கடன் வாங்கி செலவு பண்ணி ஸோ டாலரோட இன்ஃப்ளூயன்ஸை அவங்க இன்னும் அதிகப்படுத்திட்டாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அந்த கோல்டு வார் ஏரால யூஎஸோடைய அந்த டாமினன்ஸில் அவங்க டாலரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ தேர் எக்கானமி ஸோ ஸ்ட்ராங். இந்தியாவிலையும் நம்ம எவ்வளோ ருப்பி வேணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். எப்போ பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதனால் உருவாகிற டிமாண்டை கேட்டர் பண்ணுற அளவுக்கு ப்ரொடக்ஷன் தான் பண்ணிக்கலாம். So this is the idea. So I hope you would have got some idea regarding the foreign exchanges. So with this we'll wind up the today's class. So நம்ம next classல we'll discuss a new topic. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.